எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு கர்த்தருடைய கிருபைக்காய் நம்ம கேட்க போகிறோம். அல்லேலூயா. புதிய வருஷத்திற்குள் வந்துட்டோம், புதிய நாளை பார்த்துட்டோம். 2021 வருடத்தின் முதல் நாளை நம்ம நம்ம பார்த்துட்டோம். அதில் பிரவேசித்து இப்பொழுது நம்ம கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கொண்டு இருக்கிறோம்ப்பா. உங்கள் கிருபையால் நிரப்புங்கப்பா. இந்த வருஷம் முழுவதும் சில வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தெய்வம் அல்லவா அவர். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தெய்வம். நம்ம கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நன்மைன்னு அவருடைய கிருபை. அவருடைய கிருபை தான் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய நன்மை. அதை நினைத்தப்பா அந்த கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா. இந்த வருடம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய தாசர் மூலம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தின்படி இந்த வருடம் மகிமையாக இருக்கணும்ப்பா. இந்த வருடம் மேன்மையாக இருக்கணும்ப்பா. இந்த வருடம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் கிருபை வேணும். அது எல்லாத்துக்கும் உங்கள் கிருபை வேணும். எல்லாரும் தேவ கிருபைக்காய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி அப்பா அவங்க கிருபை தாங்க. அப்பா உங்களை கிருபையினால் நிரப்புங்க. உங்கள் கிருபையினால் நிரப்புங்க. ஆரம்ப அற்பமாக இருக்குப்பா, ஆரம்ப அற்பமாக இருக்குப்பா. ஆனா முடிவு சம்பூரணமா இருக்கணும். முடிவு சம்பூரணமா இருக்கணும். 2021 ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஒன்றுமில்லாத போல இருக்கலாம், தடுமாறுது போல இருக்கலாம். ஆனா முடிவு சம்பூரணமாய் மாற்றுகிறது தேவ கிருபை. முடிவை சம்பூரணமாய் மாற்றுவது தேவ கிருபை. அந்த தேவ கிருபை அப்பா, அந்த தேவ கிருபை அப்பா எங்களுக்கு இன்னும் வேண்டும் தகப்பனே, எங்களுக்கு இன்னும் வேண்டும் தகப்பனே. ஒரு ரகதுனமா ஷதுனகரியா இன்னும் கிருபை, இன்னும் கிருபை தாங்க, இன்னும் கிருபை தாங்க. இந்த வருஷத்தை எங்களுக்கு நன்மையாய் மாற்றி கொடுக்கிற, எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிற, மகிமையாய் மாற்றி கொடுக்கிற, மகிமையாய் மாற்றி கொடுக்கிற, பிரசன்னத்தினால் நிரப்புகிற தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, எங்களுக்கு தாங்கப்பா. இப்பொழுதே அந்த தேவ கிருபையை, அந்த தேவ கிருபையை எல்லாரும் வாங்கிக் கொள்ளுங்க. உன் வாயை விரிவாய் தர, உன் வாயை விரிவாய் தர. அதை நான் நன்மையினால் நிரப்புவேன், அதை நான் நன்மையினால் நிரப்புவேன். ஓ ரகதினஹஸ்யதுனா. எஸ் மாஸ்டர், நன்மையானது கடந்து வருவதாக, நன்மையானது கடந்து வருவதாக. ஓ ரகலிதனமா ஷதுனகரிபியா. எஸ் மாஸ்டர் அப்பா, எஸ் மாஸ்டர். ஆமென் அப்பா. துதிகளுக்கு பாத்திரரே, துதிகளுக்கு பாத்திரரே. உம்முடைய பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது, உம்முடைய பிள்ளைகள் கேட்கும் பொழுது கேட்கிறபடி அவனு பெற்றுக் கொள்கிறான், கேட்கிறபடி அவனு பெற்றுக் கொள்கிறான் என்று சொல்லி இருக்கிறவரே. ஓ ரகதினமா ஷதுனகரபா. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஒரு புதிய அபிஷேகம் அப்பா, ஒரு புதிய அபிஷேகம். இந்த முதல் நாளில இந்த வருடத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிற, தடைகளை உடைக்கிற, ஒரு மகிமையால் நிரப்ப போகிற ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் இந்த வேளையில நிரப்புவதாக, இந்த வேளையில நிரப்புவதாக. ஒவ்வொருவரையும் ஒரு புதிய அபிஷேகத்திற்குள், ஒரு புதிய அபிஷேகத்திற்குள் கடந்து போகிற, நம்மை கடக்கிற பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகை, பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகை ஒவ்வொரு மீது இறங்குவதாக, ஒவ்வொரு மீது இறங்குவதாக. எல்லாரும் வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தாருங்க, ஒரு வரத்தை தாங்க, கிருபைகளை தாங்கப்பா. ஓ ரகதினமா ஷதுனா லீக ரகதனமோ ஷகரிபியா. இறங்கட்டும், இறங்கட்டும். புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இதோ இந்த முதல் நாளிலே, இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை நடத்தத்தக்கதாக, நம்மை ஆளுகை செய்யத்தக்கதாக. ஓ ரகலிக ரதனமோ. தாவீதின் மீது, தாவீதின் மீது ஆவியானவர் தங்கியிருந்தார். அந்நாள் முதற்கொண்டு தாவீதின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருந்தாரே. அந்நாள் இல்லப்பா, இந்த நாள் முதற்கொண்டு, இந்த நாள் முதற்கொண்டு எங்கள் மீது தங்குகிற அபிஷேகம், எங்கள் மீது தங்குகிற ஆவியானவர், எங்கள் மீது தங்குகிற கிருபை, எங்கள் மீது தங்குகிற நன்மை, எங்கள் மீது இறங்குகிற மகிமை, எங்கள் மீது மகிமை, எங்கள் மீது தங்குகிற மகிமை இப்பொழுது இந்த ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, இந்த ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை இன்னும் 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 நிரப்புவதாக. ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒவ்வொருவரும் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இதோ தேவனுடைய வஸ்திரத்தின் ஓர தொங்கல், தேவனுடைய வஸ்திரத்தின் ஓர தொங்கல் இப்பொழுது நம் மீது விழுந்து கொண்டு இருக்கிறது, இப்பொழுது நம் மீது விழுந்து கொண்டு இருக்கிறது. அந்த மகிமையை, அந்த மகிமையை, அந்த மகிமையை பெற்றுக் கொள்ளலாமா, அந்த மகிமையை பெற்றுக் கொள்ளலாமா? இதோ யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுன தெய்வம் இஸ்ரவேலின் மகிமையை, இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணி கொண்டு இருக்கிறார், திரும்ப செய்திருக்கிறார். இந்த 2021 இந்த முதல் நாளில் இழந்த மகிமை திரும்புகிறது, இழந்த மகிமை திரும்புகிறது, இழந்த அபிஷேகம் திரும்புகிறது, இழந்த தரிசனம் திரும்புகிறது, இழந்த தரிசனம் திரும்புகிறது. இழந்த
இழந்த வல்லமை, இழந்த ஊழியங்கள் அத்தனையும் திருப்பிக் கொள்ளுவோம், அத்தனையும் திருப்பிக் கொள்ளுவோம், அத்தனையும் திருப்பிக் கொள்ளுவோம். அதை நான் திருப்பிக் கொள்ளலானா? அதை நான் திருப்பிக் கொள்ளுவேனா? தாவீதை போல கேட்கிறீங்களா? அதை நான் திருப்பிக் கொள்ளுவேனா? ஆண்டவர் சொல்கிறார், ஒன்று குறையாமல் திருப்பிக் கொள்ளுவாய், ஒன்று குறையாமல் திருப்பிக் கொள்ளுவாய், ஒன்று குறையாமல், ஒன்று குறையாமல். இந்த நாளை திருப்பிக் கொள்ளுங்க, இந்த நாளை திருப்பிக் கொள்ளுங்க. 2020 எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் போச்சோ, அதெல்லாம் இப்பொழுது திருப்புகிற நேரம், அதெல்லாம் திருப்புகிற நேரம், அதெல்லாம் திருப்புகிற நேரம். ரீகா ரக ரீதா நமோ தீனமலக ரிபி அலக ரகதனமா ரீபா லக ரீதா நமோ ஷகரிக லக ரபா லகத நமோ சியாத்துனக ரபா நதுனமா ஷகுதுனி லக தீனம ரக லக ரபா. யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணின தெய்வம் இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவாரா? யாக்கோபுக்கு பெயரிட்டது யார் தெரியுமா? யாக்கோபு பெயரிட்டது அவங்க அப்பா ஈசாக்கு. யாக்கோபுக்கு பெயரிட்டாரு. ஆனா இஸ்ரவேல் என்கிற பெயரை யாரிட்டா தெரியுமா? பரமதேவன் இட்டார், பரமதேவன் இட்டாரு. எப்பா, ஒரு தகப்பன் ஒரு மனிதன் பெயரிட்ட அந்த யாக்கோபுக்கு மகிமையை திருப்பி வர செய்ய முடியும் என்றால் நம்முடைய பரம தகப்பன் இன்றைக்கு நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரே, நம்மை பெயரிட்டு அழைத்திருக்கிறாரே. இந்த 2021 வருஷத்துல எனக்கான இஸ்ரவேலின் மகிமை திரும்பி வருகிறது என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அந்த மகிமையை பெற்றுக் கொள்ளலாம், அந்த மகிமையை பெற்றுக் கொள்ளலாம். என் பரம தகப்பன் சொன்னதை செய்கிற தெய்வம், எங்கள் பரம தகப்பன் சொன்னதை செய்கிற தெய்வம். அவன் வாக்கினால் உரைத்ததை கரத்தினால் நிறைவேற்றி முடிப்பார், கரத்தினால் நிறைவேற்றி முடிப்பார். இப்பொழுது 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 அந்த மகிமை, அந்த மகிமை, அந்த மகிமை இறங்குவதாக ஒவ்வொரு மீது ஒவ்வொரு மீது ஒவ்வொரு மீது இஸ்ரவேலின் 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 மீது இறங்கின அந்த மகிமை இறங்குவதாக, அந்த மகிமை இறங்குவதாக. எர்மோன் மலையின் மேல் பொழிகிற, எர்மோன் மலையின் மேல் இருக்கிற அந்த பனியை போல, அந்த பனியை போல கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது, இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. எர்மோன் மலையே, எர்மோன் மலையே, எர்மோன் மலையே, கர்த்தருடைய மகிமையின் பனியானது உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கப்பா இந்த முதல் நாளில, இந்த முதல் நாளில கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை எர்மோன் மலையின் மீது, எர்மோன் மலையின் மீது இறங்கின அந்த மகிமை அந்த மலையை முழுவதும் அப்பா, அந்த மலையை முழுவதும் வெண்ணிறமாய் மாற்றினது போல, வெண்ணிறமாய் மாற்றினது போல இந்த வேளையில உங்களை மாற்றுகிற ஒரு வல்லமை, ஒரு மாற்றுகிற மகிமை, அந்த இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை சாயலை மாற்றின மகிமை, சாயலை மாற்றின மகிமை இப்பொழுது நம்மை மாற்றிக் கொண்டு இருக்கிறது, இந்த வருடத்தை மாற்றிக் கொண்டு இருக்கிறது, உங்க துக்க நாட்களை மாற்றிக் கொண்டு இருக்கிறது, உங்க வறட்சி நாட்களை மாற்றிக் கொண்டு இருக்கிறது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதன் தொடக்கம் இங்கே, அதன் தொடக்கம் இங்கே ஆரம்பிக்கிறது, அதன் தொடக்கம் இங்கே ஆரம்பிக்கிறது. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலா சொல்லுங்க, சொல்லுங்கப்பா, நன்மை தாங்கப்பா தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை, எஸ் மாஸ்டர், புது கிருபை, ஆமென். புது கிருபை தாரும் தேவா, புது
நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்கப்பா. நாங்கள் இந்த உலகத்தில் இந்த வருஷத்தில் ஜெயம் எடுக்கணும். சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் பொருந்த, எல்லா உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம், புது கிருபை தாரும் தேவா, புது புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அவன் புதிய நாளுக்குள் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய வருஷத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய வருஷத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய வருஷத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இப்ப புதிய கிருபை என்னை நிரப்பும். இப்ப புதிய கிருபை என்னை நிரப்பும். மணி 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 புதிய கிருபை சவால்களை மேற்கொள்கிற, சவால்களை சந்திக்கிற, ஆமெனப்பா, சவால்களை மேற்கொண்டு உடை தெரிகிற அத்தனை கிருபைகள் பெறுவதாக, அத்தனை கிருபைகள் பெறுவதாக. வெட்கம் மாறுவதாக, வெட்கம் மாறுவதாக, வெட்கம் நீங்குவதாக தகப்பனே. துக்கங்கள் மாறுவதாக. ஓ ரகதீனமா ஷகா நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக நன்மையை தருகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். வெட்கத்துக்கு பதிலாக நன்மையை தருகிற தெய்வம், நன்மையை தருகிற தெய்வம் இப்பொழுது எனக்கு தந்து கொண்டு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் நடத்தி வந்தி. எதிர்காலம் இல்லாமல் காலத்தை படைத்தவர் நடத்தி, சிறையிருப்பை சிறுமாயின் இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், இந்த நாமத்தை என்றும் ஜெயமா. இனி நீர் மாத்திரமே, சொல்லுங்க விசுவாசோடு, நீங்க மாத்திரம் நம்பா. எந்த சொந்தமானி உம்மை ஆராதிப்போம். செங்கடலை கண்டு சொந்து ஜெயமேடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். ஆமாப்பா, எல்லாத்தையும் கண்டு சோர்ந்து போனப்பா. பயப்படாதே, எஸ் லார்ட் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தி. பயப்படாதே, முன் செல்கிறே என்று உரைத்து எம்மை. அதனால இனி நீர் மாத்திரம், நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், உந்த நாமத்தினா என்றும் ஜெயமேடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த இஸ்ரவேலின் துதிகளுக்குள் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவனி பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் எங்கள் தேவ. வாக்குகள் பல தந்து, வாக்குகள் பல தந்து வந்தி. ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து, தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. இனி நீர் மாத்திரமே, ஓ நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே
எந்தன் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உந்தன் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம் இனி நீர் மாத்திரமே ஆமென் நீர் மாத்திரமே எந்த சொல்லுங்க விசுவாசத்தோடு நீங்க மாத்திரம் எனக்கு சொந்தம்பா நாமத்தினால் உம்மை இனி நீர் மாத்திரமே எந்த சொந்தமானி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் இந்த நாமத்தினால் ஜெயமெடுப்போம் இனி நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் என்றும் ஜெயமெடுப்போம். இந்த நாமத்தினால நாங்க இந்த வருஷத்துல ஜெயம் எடுக்க போறோம்ப்பா. இந்த வருஷத்துல ஜெயம் எடுக்க போகிறோம். ஒரு ரகதின மரிகலக ரகதனமா விவலக ரகதனமோ சகரியலக ரகதமா ஏமேனப்பா ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. எதிர்காலம் இல்லாமல் இருந்த எங்களுக்கு இந்த எதிர்காலத்தை கொடுத்துட்டீங்கப்பா. உரகலிதனமோ சகரியலக ரகதனமா 2020 எப்படி முடிய போகுதுன்னு யோசிச்ச நமக்கு 2020 இல்ல 2021 நீ வாழணும்னு கர்த்தர் வாழ வச்சிருக்கிறாரு. நீங்க இருக்கணும்னு கர்த்தர் நம்ம இருக்க வச்சிருக்கிறாரு. நீங்க ஊழியமான நம்ம நிறுத்தி இருக்கிறாரு. நீங்க என் மகிமையை பார்க்க நிறுத்தி இருக்கிறாரு. எதிர்காலம் இல்லாத எங்களுக்கு ஒரு புதிய ஆண்டை எதிர்காலமாய் கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அப்பா அந்த தெய்வனுக்கு அந்த தெய்வத்தை நம்பி அந்த தெய்வத்தை விசுவாசித்து இந்த வருடத்துல நான் நன்மையினால் நிரப்பப்பட போகிறேன். ஜெயம் எடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எங்கள் வாழ்க்கையின் இம்மானு வேலரே இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே அர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடன் அன்பரை சுவை. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் போனதே எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கிய வாழ்வே நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே ஆமென். ஸ்தோத்திரிப்போம் நாம் ஓய் துதிகளுடனே அர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஸ்தோத்திரிப்போம் நாமே செய்யை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தெய்வனே. செய்யை காக்கும் ஒரு இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே மகிவானி ஊற்றிடுமே. ஆமென். கரங்களை தட்டி உச்சரிமா ஸ்துதிகளுடனே அர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே எல்லாம் விசுவாசோடு சொல்லுமா எல்லாம் பழசரம் ஒளிந்து போச்சுப்பா. உந்தன் மகிமையில இறங்கி வாங்க போப்பா. உந்தன் மகிமையில் இறங்கிய வாழ்வே நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே சொத்தரிப்போம் நாமே துதிகளுடனே அர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே எஸ் லார்ட் அன்பரை சுவை. இந்த மட்டும் காத்த எபனேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த
2020 காத்த தெய்வம் 2021 காப்பார். யெகோவாயிரே என் வாழ்க்கை இம்மானுவேலராய் என்னோடு கூட இருக்கிறவரே, மேலரே இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரை சுவை. எல்லாம் ஒழிஞ்சு போதுப்பா. உங்க மகிமையினால் எல்லாத்தையும் புதிதாக்க போறீங்க. கிறிஸ்துவிற்குள், கிறிஸ்துவின் மகிமைக்குள் எல்லாம் புதிதாய் மாறுகிறது, எல்லாம் புதிதாய் மாறுகிறது. இம்மானுவேலரே, இம்மானுவேலரே, என் தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், எங்களோடு கூட இருக்கிற தெய்வம் இந்த வருடத்தை மகிமையாய் மாற்றி கொடுக்க போறீங்க. உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, அம்மை துதிக்கிறோம் அப்பா, அம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறவர், மகிமையாய் மாற்றுகிறவர், மேன்மையாய் மாற்றுகிறவர். காரியம் எல்லாம் மாறுதலாய் முடியும். இந்த வருடத்துல போன வருடத்தின் காரியம் நடக்க போதில்லை, எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணி சபைகளை ஊழியங்களை நம்ம தேசத்துல ஒரு பெரிய மகிமையாய் நடத்துவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டியாப்பா. இந்த வருடத்தில் எங்க தேசத்தின் ஊழியங்கள் அப்பா மகிமையாய் மாறப்போகிறது. எல்லா சபையின் ஊழியங்களும் விரிவடைய போகுது. மகிமையை திரும்பி வர பண்ண போகிறீங்க, மகிமையை திரும்பி வர பண்ண போகிறீங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீமா 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 நீமா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நினைத்து கூட பார்க்காத நன்மை செய்தீங்க. நான் கடக்க கூட பாதையில் நடத்தி வந்தீங்க. நான் நினைத்து கூட பார்க்காத நன்மை செய்தீங்க. நான் கடக்க கூட பாதையில் நடத்தி வந்தீங்க. இல்லை என்ற சூழ்நிலையில் கண்ணீரே என் ஜெபமாக, இல்லை என்ற சூழ்நிலையில் கண்ணீரே என் ஜெபமாக, தூதனை அனுப்பினீங்க தேவையை சந்திக்க. தூதனை அனுப்புனீங்க தேவையை சந்திக்க. குறைவுகள் எல்லாம் நிறைவானதே. மகிமையா என்னை நடத்தி வந்தீரே. குறைவுகள் எல்லாம் நிறைவானதே. மகிமையில் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 இயேசுவே.
நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. நான் நினைத்து கூட பார்க்காத நன்மை செய்தீங்க, நான் கடக்க கூட பாதையில் நடத்தி வந்தீங்க. நான் நினைத்து கூட பார்க்காத நன்மை செய்தீங்க, நான் கடக்க கூட பாதையில் நடத்தி வந்தீங்க. ஹல்லேலூயா हालेलुया। நினைச்சு கூட பார்க்கல, அப்படிதானே? हमने सोचकर भी नहीं देखा था। அத்தனை நன்மை செய்திருக்கு. परमेश्वर ने इतने सारे भलाई को किया है। 2020 எப்படி கடப்போம்னு யோசிச்சோம். 2020 साल को हम कैसे पार करने वाले सोच रहे थे, கர்த்தர் நடத்தி வந்தார். लेकिन परमेश्वर चला कर लाया। ஹல்லேலூயா हालेलुया। எத்தனையோ நாட்கள்ல இல்ல 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 அப்படின ஒரு சூழ்நிலை வந்து, कितने सारे दिन में नहीं 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 ऐसी एक स्थिति आई थी। ஹல்லேலூயா हालेलुया। இல்ல என்ற சூழ்நிலையில கண்ணீர் தான் நம்ம ஜெபமா மாறிச்சு. जहां पर नहीं था खालीपन था, वहां पर आंसू ही हमारा प्रार्थना बना। 2020 अनेक कண்ணீர், 2020 साल में कई सारे आंसू, अनेक குடும்பங்கள்ல கண்ணீரின் பாதை தான். कितने सारे परिवार में ऐसे ही एक मार्गदर्शन था। கண்ணீர் சிந்தும் போதெல்லாம் लेकिन जब से ही वो आंसू बहने लगा, ஏதோ ஒரு தேவதூதன் நம்ம வீட்டுக்கு வந்தாரு. कोई एक परमेश्वर का दूत हमारे घर पर आया। விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते हैं ना? தேவதூதன் தேவ ஊழியர் மூலமாக வந்தாங்க, परमेश्वर का दूत सेवकों के द्वारा आया होगा, தேவ சகோதரர்கள் மூலமாக வந்தாங்க, या हमारे कलीसिया के भाइयों के द्वारा आया, மூலமாக या வந்தாங்க, बहनों के द्वारा आए होंगे। ஒரு தேவதூதனை அனுப்பி हर एक देवदूत को भेजकर நம்முடைய குறையெல்லாம் மாற்றினார். परमेश्वर हमारे सारे कमियों को दूर किया, மகிமையாக நடத்தினார். हमें महिमा रीति से चलाया। விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हैं ना? நன்றி சொல்லி கரங்களை हम தட்டி परमेश्वर को ஸ்தோத்திரிக்கிறோம். धन्यवाद देकर ताली நன்றி बजाएं। நன்றி 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 धन्यवाद நன்றி राजा, நன்றி धन्यवाद நன்றி. पिता, धन्यवाद। நேமா 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 நேமா. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। சோ நாம் இந்த புது வருடத்தின் வாக்குத்தத்தத்தை நம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். हम इस नई साल के प्रतिज्ञा को हमारे सेवक के द्वारा हमने पाया है। நேற்று இரவு அநேகர் அந்த தேவ செய்தியை கேட்டு இருக்கிறீங்க. कल कई सारे लोगों ने उस प्रतिज्ञा के वचन को, आराधना को, நம்முடைய சபைக்காக நம்முடைய ஊழியத்திற்காக கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் அது. हमारी कलीसिया के लिए, हमारी सेवा के लिए परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा है। நாகும் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். नाहूम 2 अध्याय के 2 वचन। ஹல்லேலூயா. हालेलुया। வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி, जो खाली करते उन्हें वो खाली कर कर, அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் उनके दाखलता को बिगाड़ने पर भी கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் परमेश्वर याकूब की महिमा को जैसे फिर से लौटाता है, இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்ப பண்ணுவார். इस्राएल की महिमा को फिर से लौटाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக परमेश्वर दिया हुआ अच्छे प्रतिज्ञा के लिए। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। எல்லாத்துக்கும் இந்த வாக்குத்தத்தம் தான். सबके लिए यही प्रतिज्ञा है, ஹல்லேலூயா. எல்லா சபைக்கும், सारी कलीसिया के நம்முடைய लिए। பெத்தேல் ஊழியத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைக்கும் இந்த हमारे வாக்குத்தத்தம் बत्तेल தான். कलीसिया में रहने वाले सारी कलीसियाओं के लिए यही प्रतिज्ञा है। கர்த்தர் இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப பண்ணுவார் என்று விசுவாசித்து கரங்களை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நிச்சயமாக परमेश्वर निश्चय நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். हमारे दिए हुए प्रतिज्ञा को पूरा करेगा। हालेलुया। हालेलुया। So, நான் கடந்த நாட்கள்ல ஜெபிக்கும் பொழுது मैं पिछले दिनों में प्रार्थना करने के கர்த்தருடைய समय ஆவியான பேசின காரியங்களை நான் परमेश्वर சொல்கிறேன். पवित्र आत्मा में से जो बातें की वो मैं बताता हूँ। வாக்குத்தத்தம் நமக்கு ஆல்ரெடி கிடைச்சாச்சு. प्रतिज्ञा हमें पहले ही मिल चुका है। நான் இன்னைக்கு சொல்ல போகிற காரியம் வாக்குத்தத்தமா எடுத்தாலும் சரி அல்லது தரிசனமா எடுத்துக்கொள்ளுங்க. आज मैं जो कहता हूँ आप प्रतिज्ञा के रूप में लो या दर्शन के रूप में நம்முடைய ले लो। ஊழியத்திற்காக நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு தரிசனமாய் நாம் எடுத்துக்கொள்ள हमारी வேண்டும். सेवा के लिए, हमारे जीवन के लिए एक दर्शन के रूप में आप ले लीजिए। हालेलुया। हालेलुया। நாம் தரிசனத்தோடு இந்த வருடத்துல நாம் பிரவேசிக்கிறோம். हम एक दर्शन के साथ इस साल में प्रवेश करेंगे। ஏசாயா 54ஆம் அதிகாரத்தின் यशायाह 54वां अध्याय 3ஆம் வசனத்தை उसका तीसरा வாசிக்கலாம். वचन हम पढ़ेंगे। ஏசாயா 54:3. यशायाह 54 उसका तीसरा वचन। நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாலாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். அல்லேலூயா. हालेलुया। நீ வலதுபுறத்திலும் तू दाएं तरफ இடதுபுறத்திலும் या बाएं तरफ இடங்கொண்டு பெருகுவாய். तू सीमा तेरी बढ़ती रहेगी। அல்லேலூயா. हालेलुया। இடங்கொண்டு பெருக போறோம். तेरी सीमा बढ़ती रहेगी। விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते हैं? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் கொடுத்த தரிசனத்திற்காக, தீர்க்க தரிசன வார்த்தைக்காக கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். परमेश्वर दिया हुआ दर्शन के நன்றி लिए, நன்றி प्रतिज्ञा के நன்றி वचन के அப்பா. लिए ताली நாங்க बजाकर வலப்புறம் धन्यवाद பெருக देंगे। போகிறோம். हम दाईं तरफ बढ़ने वाले हैं। இடதுபுறம் பெருக हम போகிறோம். बाईं तरफ बढ़ने वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய சபை பெருக போகுது. हमारा कलीसिया बढ़ने वाला है। நம்முடைய ஊழியம் பெருக போகுது. हमारी सेवा बढ़ने நம்முடைய वाली है। குடும்பம் பெருக போகுது. हमारे परिवार बढ़ने वाला है। हालेलुया। हालेलुया। நாங்க இடம் கொண்டு பெருகுவோம். हम जगह न होने लायक ऐसे भरने वाले हैं। என்ன தெரியுமா? इसका मतलब क्या है? இடத்தை பிடிச்சி நம்ம பெருகுவோம். हम जगह को पकड़ कर हम बढ़ने वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। முன்னாடிலாம் पहले நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பார்த்தது இல்ல. जो मैंने सुना है मैं देखा नहीं। அல்லேலூயா. हालेलुया। முன்னாடிலாம் எப்படி இடத்தை பிடிப்பாங்க? पिछले दिनों में जगह को कैसे हड़पते थे? திடீர்னு கவர்மெண்ட் அறிவிக்கும், गवर्नमेंट
अचानक ऐसी सूचना இந்த देती இடத்துல है போய் நீங்க உங்களுக்கு இடம் என்ன பிடிச்சிக்காங்க, और जब बताती है कि यहाँ पर अगर जगह चाहिए तो आप जाकर ले உடனே அந்த ஏரியால இருக்க மக்கள் எல்லாம் போவாங்க, उस लगे के सारे लोग जाते हैं, என்ன பண்ணுவாங்க, கம்பு எடுத்துக்கொண்டு वो क्या करते हैं, लाठी लेकर जाकर நாட்டி उसमें गाड़ இந்த कर இடத்துல எனக்கு வீடு, ये मेरा घर है। ஹalleluya हालेलुया। ஹalleluya, Hallelujah. அது புறம்போக்கு நிலம், ये एक ऐसी जमीन है, அது யாரும் இருக்க கூடாத ஒரு நிலம் தான். एक बंजर जमीन जो कोई रह नहीं सकते। புறம்போக்கு நிலத்தை கூட நம்ம சுதந்தரிக்க முடியும்னா एक बंजर जमीन को अगर अपना कर सकते हैं तो எங்க அப்பா கொடுத்த நிலத்தை ஏன் சுதந்தரிக்க मेरे முடியாது? पिता ने दिए हुए जमीन को क्यों हम नहीं हासिल कर हालेलुया। सकते? हालेलुया। இந்த வருடத்துல சபை இழுத்து நல்ல வலப்புறம் இடதுபுறம் கட்டப்படணும். इस साल में कलीसिया दोनों तरफ बाई तरफ और दाएं तरफ में बढ़कर बढ़ा। ஹalleluya, हालेलुया। நாங்க இடம் கொண்டு பெருகுவோம்ப்பா. जहाँ जगह न होने लायक हम भरने वाले हैं। விசுவாசத்தோடு கேட்கணும், हम विश्वास के साथ அப்பா मांगेंगे। நாங்க இடம் கொண்டு பெருக पिता போகிறோம். हम बड़ा जगह रहने लायक भरने वाले हैं। ஹalleluya हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த பாருங்க, இந்த அதிகாரத்துல हम देखते हैं इस अध्याय में முதல் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, हम पहला वचन में हम देखते हैं பிள்ளை பெறாத மலடியே जो बच्चे नहीं दिए वैसी बात மகிழ்ந்து பாடு, तू मग्न के साथ गीत गा। கர்ப்ப வேதனை படாதவளே एक गर्भ वेदना जो नहीं सही है கம்பீரமாய் பாடி तू जय जयकार के साथ ஆனந்த गीत गा। சத்தம் இடு. तू आनंद के साथ तेरी ஹalleluya. गूंज को दे। கதை சொல்றாரு, பிள்ளை பெறாத மலடியா இருக்கியா, परमेश्वर कहता है तू बच्चे दिए हुए ना एक बांझ के நல்லா समान है। மகிழ்ந்து பாடுங்க. तो अच्छा मग्न होकर गीत गा। கர்ப்ப வேதனையே வரலையா, तेरे लिए गर्भ की वेदना नहीं आई, நீங்க சந்தோஷப்படுங்க. तू जय जयकार के साथ खुशी मना। ஏன் தெரியுமா? क्यों जानते நீங்க हैं? பெருக போறீங்க. क्योंकि तू बढ़ने वाले हैं। ஹalleluya. हालेलुया। நீங்க பெருக போறீங்க, आप बढ़ने वाले हो, அதனால சந்தோஷப்படுங்க. इसलिए आप मग्न मनाइए। ஹalleluya. हालेलुया। So, நீங்க அப்படிப்பட்ட பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. आज ऐसे एक बढ़ोतरी हमारे जीवन में आने वाली ஒரு है। மூன்று வித பெருக்கத்தை பார்த்துட்டு एक तीन तरह की बढ़ोतरी को हम देखकर எப்படிப்பட்ட பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார் परमेश्वर हमें किस तरह की बढ़ोतरी देना चाहते हैं वो हम அதை देखने वाले हैं। பார்த்துட்டு उसे देखकर நம்ம அதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். उससे पा लेने के लिए हमें क्या करना है हम देखने वाले हैं। ஹalleluya. हालेलुया। So, முதலாவதாக पहला हम देखते हैं ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம். उत्पत्ति 48वां अध्याय उसका 19वां वचन। Genesis 48 verse 19. उत्पत्ति 48 उसका 19वां वचन। அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும் இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்று அவர் சொல்கிறான். ஹalleluya. हालेलुया। இங்க பாருங்க, क्या देखते हैं? யாக்கோபுட்ட याकूब से இந்த யோசேப்பு தன்னுடைய இரண்டு குமாரர்களை கொண்டு போகிறார். यूसुफ अपने दो पुत्रों को उसके पास ले जाते हैं। எப்ராயிம் மனாசே ரெண்டு பேர் போறாங்க. इब्राहिम और मनासे को उसके पास ले जाते हैं। மனாசே மூத்தவர், मनासे बड़ा है, எப்ராயிம் இரண்டாவது உள்ளாள். इब्राहिम दूसरा है। யாக்கோபுட்ட போகும் பொழுது याकूब के पास जब जाते हैं யாக்கோபு அந்த இரண்டு பேரை ஆசீர்வதிக்கிறார். याकूब उन दोनों बेटों को आशीष करता என்ன है। பண்றார் அப்படின்னா, वो क्या करता है? எப்ராயிம் மீது தன்னுடைய வலக்கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறார். इब्राहिम के ऊपर अपने दाहिने हाथ को रखकर आशीष करता है। இந்த காரியம் उस बात को யோசேப்புக்கு பிடிக்கல. यूसुफ को अच्छा नहीं लगा। வசனம் அப்படிதான் சொல்லுது. वचन ऐसे कहता है அது தனக்கு பிடிக்கல அவருக்கு. वो उसे पसंद नहीं आया। 17 வசனம் சொல்லுகிறது, 17 वचन कहता அதுக்கு है பிரியம் இல்ல. उसके लिए वो प्रिय नहीं था, ஏன்னா மூத்த மகன் இருக்க சொல்ல क्योंकि बड़ा बेटा रहते हुए இளையவனை ஆசீர்வதிக்க கூடாது. वो छोटे बेटे को आशीष नहीं करना। பிரியம் இல்லாதனால वो प्रिय नहीं होने का யாக்கோபுட்ட சொல்றாரு, याकूब से कहता है, அப்பா पिता இவன் வந்து இளைய பையன், ये छोटा बेटा है, உங்க வலது கையத तेरे बाएं हाथ को மூத்த கைய பையன் கை மேல தலை மேல வைங்க, दाएं हाथ को बड़े बेटे के ऊपर மனாசே रखो, நீங்க ஆசீர்வதிங்க. अब मनासे को आशीष करो। யாக்கோபு சொன்னார், याकूब कहता है எனக்கு தெரியும். मैं जानता हूँ। ஹalleluya. हालेलुया। எனக்கு தெரியும். मैं जानता हूँ। அவர் சொல்றாரு, वो कहता है அவனை தடுத்தாராம். तुम रोक அவன் தகப்பன அவனை தடுத்து, पिता ने उसे रोक कर, எனக்கு தெரியும் मैं जानता हूँ என் மகனே, मेरे बेटे, என இவனும் ஒரு பெரிய ஜனக்கூட்டம் ஆவான், क्योंकि ये भी एक बड़ा जाति बनेगा, இவனும் பெருகுவான். ये भी बढ़ेगा, ஆனால் लेकिन இவன் தம்பியோ इसका छोटा भाई இவனிலும் அதிகமாய் பெருகுவான். इससे भी बढ़कर वो बढ़ने लगेगा। हालेलुया। हालेलुया। இதுல என்ன தெரியுமா? इसमें क्या जान सकते हैं? ஆசீர்வாதத்திற்கு தகுதி இல்லாத ஒருவனை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். आशीष के लिए योग्य नहीं है उससे भी परमेश्वर आशीष करता है। ஹalleluya. हालेलुया। இளைய மகன் அந்த छोटा சுதந்திரத்துக்கு தகுதி இல்லாதவன். उस आशीष के लिए वो योग्य नहीं था। பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையில இதே சூழ்நிலை வந்து, याकूब की जीवन में ऐसी एक स्थिति आई। ஏசா பெற்றுக்கொள்ள வேண்டியதை ऐसा जो पा लेना था யாக்கோபு ஏமாத்தி வாங்கிட்டார். याकूब ने उसे फंसाकर उसने ले ஏன்னா அவருக்கு தெரியும், क्योंकि वो जानता था எனக்கு मुझे லீகலாக सही रीति से அது வந்து எனக்கு வந்து அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதி இல்ல. उस आशीष के लिए मैं योग्य नहीं हूँ। மூத்த குமாரனுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். बड़े बेटे के लिए वो आशीष होती है। அதனால என்ன பண்ணணும், நம்ம இல்லீகலா வாங்கிரோம். इसलिए हमें क्या करना चाहिए? गुप्त रीति से ले लेना। ஹalleluya. हालेलुया। நம்ம ஏமாத்தி வாங்கிரோம். हम फंसा कर ले लेंगे। ஏன்னா உண்மையை சொல்லி வாங்க முடியாது. मैं
क्योंकि सच्चाई के कर मैं नहीं ले அதுக்கு நான் सकता, லாயக்கு இல்ல, मैं उसके लिए योग्य नहीं எனக்கு हूं, தகுதி கிடையாது. मैं उसका लायक नहीं हूं। அதனால इसलिए நான் என்ன பண்ண போறேன், ஏமாத்தி வாங்க मैं क्या போறேன். करने वाला, उसे फंसा कर ये देने वाला। சூழ்நிலை தான் மனாசேக்கு எப்ராஹிமுக்கு இங்க यही இருக்கு. एक स्थिति मनासे और इब्राहिम को आया, ஆனா எப்ராஹிம் ஏமாத்தல. लेकिन इब्राहिम नहीं फंसा। அவனுக்கு தெரியும், वो जानता था என்னை நேசிக்கிற தெய்வம் मुझे प्रेम करने वाला पिता, இப்ராஹிமே, ए इब्राहिम நான் உன்னை நேசிக்கிறேன். मैं तुझे प्रेम करता हूं। ஹalleluya. हालेलुया। என்னை நேசிக்கிற தெய்வம் मुझे प्रेम करने वाला நான் पिता ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாதவனா இருந்தாலும் அந்த இடத்திலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதி. मेरे आशीष के लिए योग्य नहीं हो तो उस जगह पर भी मुझे आशीष அந்த करता है। இடத்திலும் கர்த்தர் என்னை பெருக उस செய்வார். जगह पर भी मुझे वो बढ़ाता है। ஹalleluya. हालेलुया। விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते हैं? மனாசே பெருகுவாங்க. मनासे बढ़ेगा, மனாசேயை காட்டிலும் எப்ராஹிம் அதிகமாய் பெருகுவான். मनासे से भी देखकर इब्राहिम और ज्यादा நீ बढ़ेगा। கர்த்தர் நம்முடைய சபைக்கு அதை தான் செய்ய விரும்புகிறார். परमेश्वर हमारे कलीसिया को यही நம்முடைய बताना குடும்பத்துக்கு चाहता है। தான் செய்ய விரும்புகிறார். हमारे परिवार में यही करना चाहता பரவாயில்ல, है। உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பெருகுறாங்க, आपके परिवार में रहने वाले बढ़ेंगे, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பெருகுறாங்க. हमारे आसपास के लोग बढ़ते हैं, ஆனா நாட்கள் ஒன்று வரும், लेकिन दिन एक आएगी, அவர்களுடைய பெருக்கத்தை காட்டிலும் நம்முடைய பெருக்கம் அதிகமாக उनकी இருக்கும். बढ़ोतरी से हमारी बढ़ोतरी बढ़ती हुई रहेगी, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் நம்முடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். उनके आशीष से हमारी आशीष बढ़कर रहेगी। யார் தடுத்தாலும் அதை தடுக்க முடியாது. कोई भी रोकने पर भी वो नहीं रुकेगा। நமக்காக ஆண்டவர் சொல்லுவாரு, हमारे लिए परमेश्वर எனக்கு करेगा। தெரியும் யார் ஆசீர்வதிக்கணும். मैं जानता हूँ किसे आशीष करना है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நான் ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். मैं आशीष करने वालों को आशीष करूंगा ऐसे சொல்லுங்க, कहा। நாம எத்தனை பேர் ஆசீர்வதித்திருக்கிறோம்? आज हम कितने लोगों को आशीष करते கர்த்தர் हैं? நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर निश्चय हमें நம்மை आशीष பெருக करेगा, செய்வார். हमें बढ़ने लगाएगा। ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாத இடத்தில் கூட கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். आशीष के लिए जो योग्य नहीं है उस जगह पर भी परमेश्वर आशीष को देता है। ஹalleluya. हालेलुया। ஆசீர்வாதத்திற்கு உரியவனை காட்டிலும் அதிக ஆசீர்வாதம் நமக்கு வரும். आशीष के लिए जो योग्य है उससे बढ़कर बड़ी आशीष हमें मिलती है। ஹalleluya. हालेलुया। வருஷத்துல அதை பெற்றுக்கொள்ளுங்க. इस साल में हम उसे हासिल कर நீங்க लेंगे। நினைக்கலாம், आप सोचेंगे எனக்கு இந்த ப்ரமோஷன் வரதுக்கு நான் தகுதி இல்ல. मुझे ये प्रमोशन मिलने के लिए मैं उसके लायक नहीं எனக்கு हूं। முன்னாடி some seniors is there, சீனியர் அங்க இருக்காங்க. मुझसे आगे सीनियर लोग मेरे आगे हैं, ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, लेकिन परमेश्वर कहता நீ है தகுதி இல்லல, तू योग्य नहीं அவங்கள है। அப்புறப்படுத்தி கர்த்தர் தூக்கி கொண்டு मैं उन வைப்பார். सबको हटाकर तुम्हें ऊपर उठाने वाला हूं। ஹalleluya. हालेलुया। நம்முடைய கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லங்க. हमारा परमेश्वर से न होने वाला ऐसी बात कोई नहीं எனக்காக है। யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் मेरे लिए सारी चीजों को संभव करने वाला எனக்காக परमेश्वर। யாவையுமே செய்து முடிப்பாரே, எனக்காக யாவையுமே செய்து முடிப்பாரே, துவக்கத்தையும் முடிவாயும் அவரே தருவாரே, துவக்கத்தையும் முடிவாயும் அவரே தருவாரே, என் இருதய நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது, என் இருதய நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது. ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹா ஓஹோ ஓஹோ. ஹalleluya. हालेलुया। ஆசீர்வாதத்திற்கு உரியவனை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதம் நமக்கு. आशीष के लिए जो योग्य उससे बढ़कर हमारे लिए बड़ी आशीष मिलेगी। ஹalleluya. हालेलुया। இரண்டாவது பாருங்க, दूसरा हम देखते நாம் हैं வாசித்த அந்த ஏசாயா 54ஆம் அதிகாரத்தின் यशायाह 54वां अध्याय முதல் வசனத்துல पहला वचन में हम அந்த देखते हैं, இரண்டாவது பாகத்தை பார்க்கும் பொழுது उसके दूसरे भाग में हम देखते हैं அங்க சொல்லப்பட்டு वहां இருக்கிறது, पे कहा गया है வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும். जो बच्चे दिए हुए उसके जीवन को देखकर, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளை கல்யாணம் முடிஞ்சவங்க, जो अपने திருமணம் लिए ஆனவங்க, जो शादी हुए हैं उनके जीवन से बढ़कर, ஹalleluya, ஹalleluya, அவர்களை பார்க்கிலும் उनसे बढ़कर அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அநாத பிள்ளை ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். अनाथ स्त्रियों के बच्चे जो अधिक आशीष रहेंगे। அநாதனா தனித்தவள். अनाथ कहे तो अकेला किए गए। ஹalleluya. हालेलुया। நம்ம அப்படிதான் சொல்றோம், தனித்தவளா இருக்கிறவர்கள். हम कहते हैं जो अकेला किए गए, அவளுக்கென்று கூட யாருமே இல்ல, उनके लिए कोई साथ में नहीं है, துணை இல்லை. उनके लिए एक मदद ஆனா नहीं है, வாழ்க்கைப்பட்டவளுக்கு துணை இருக்கிறது. लेकिन उनके लिए जो जीवन मिली है उनके लिए अच्छा एक साथी है। எப்படி ஆதாமுக்கு ஆண்டவர் ஏவாளை ஒரு துணையாக கொடுத்தாரோ, जैसे आदम के लिए हव्वा को परमेश्वर ने एक साथी के रूप में அப்படி दिया, துணை இருக்கிறது. वैसे एक साथी அப்ப है। துணை இருக்கும் பொழுது तब साथी रहने पर நிச்சயமாக அந்த குடும்பத்துல என்ன இருக்கும், பெருக்கம் இருக்கும். निश्चय उस परिवार में बढ़ोतरी रहेगी। ஒருத்தங்களுக்கு திருமணம் ஆயிட்டு அப்படின்னா अगर किसी को अगर विवाह होने पर அந்த திருமண இணைந்த அந்த இருவருக்கும் நிச்சயமாக பிள்ளை பிறக்குங்கிற நம்பிக்கை இருக்கும். उस विवाह में दोनों जुड़े हुए के लिए निश्चय एक बच्चा होगा, ऐसा एक निश्चय रहता அவங்களுக்கு है। நிச்சயமாக வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், பெருக்கப்படும். निश्चय उनका जीवन आशीष रहेगा, एक बढ़ोतरी ஆனா रहेगी। கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता है வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீனுடைய பிள்ளைகளை பார்க்கிலும், ऐसे विवाह में दिए गए स्त्री से बढ़कर, அந்த பிள்ளைகளை பார்க்கிலும் उनके बच्चों से बढ़कर அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகமா இருக்க போறாங்க. अनाथ स्त्री के बच्चे जो बड़े आशीष के साथ रहने वाले என்ன हैं। தெரியுமா, क्या जानते हैं, பிள்ளைகள் உடையவர்களை பார்க்கிலும் जो बच्चे के साथ है उनसे बढ़कर தனியா இருக்கிறவங்களுக்கு அதிக பிள்ளைகளை கர்த்தர் जो கொடுப்பார். अकेला है उनको परमेश्वर ज्यादा बच्चे देने वाले हैं। ஹalleluya. हालेलुया। பிள்ளை இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா? आप बच्चे नहीं करके कष्ट இந்த झेलते हैं வருஷத்துல क्या? கர்த்தர் பிள்ளைகளை கொடுப்பார். परमेश्वर इस साल में बच्चों को देगा। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர்ட்ட கேளுங்க, आप परमेश्वर से நான் मांगेंगे, தனித்தவளா இருக்கேன்பா. मैं अकेला हूँ। ஹalleluya.
அதை போல उसी तरह அநேகர் வாழ்க்கப்படுவதற்காக ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க. उसी तरह मेरे विवाह के लिए जितने लोग तैयारी இந்த के साथ வருடத்திலேயாவது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை हैं, इस அமைஞ்சிராதா? साल में मेरे लिए एक अच्छा नया जीवन नहीं இந்த मिलेगा வருடத்திலேயாவது क्या? என் பிள்ளைக்கு திருமணம் நடந்துராதா? मेरे बेटी के लिए इस साल में एक नया विवाह नहीं होगा क्या? கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है வாழ்க்கைப்படாத அந்த ஸ்திரீயுடைய பிள்ளைகள் அதிகமாக போறாங்க. जिसका विवाह नहीं हुआ है उसके जीवन में एक बढ़ोतरी आने वाला கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறார். परमेश्वर उनके जीवन में एक बढ़ोतरी का लाने वाला அல்லேலூயா. है। हालेलुया। பிள்ளைகள் இருக்கிறவர்களை காட்டிலும் बच्चे जो है उनसे बढ़कर வாழ்க்கைப்படாத அநாதை ஸ்திரீயுடைய பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாக जिनके लिए போகிறார். साथी नहीं है वो अनाथ लोगों के लिए परमेश्वर बड़े आशीष को அப்படியே लाता है। ஆவிக்குரிய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளுங்க. अब आत्मिक जीवन में भी उससे हासिल இதுவரைக்கும் நான் ஒரு ஆத்மாவை கூட ஆண்டவருக்காண்டி பெற்று எடுக்கல. अब तक मैंने एक भी प्राण परमेश्वर के लिए नहीं அப்படி कमाया है। யாரெல்லாம் தாகத்தோடு கேட்க போறீங்களோ, ऐसे कितने लोग प्यास के साथ அப்படி मांगने யாரெல்லாம் वाले हैं? ஜெபிக்க போறீங்களோ, ऐसे कितने लोग प्रार्थना ஆண்டவர் करने சொல்ல वाले இந்த हैं? வருடத்துல உங்களை கொண்டு ஆத்துமாக்களை கர்த்தர் சபை கொடுப்பார். परमेश्वर कहता है कि तुम्हें लेकर कलीसिया के लिए कई सारे प्राणों को देने वाला हालेलुया, है। हालेलुया, हालेलुया. हालेलुया। வாழ்க்கையே இல்ல என்கிற இடத்துல मेरे लिए जीवन नहीं है वैसे कहने वाले उस स्थिति पे கர்த்தர் குடும்பத்தை கட்ட முடியும். परमेश्वर परिवारों को बांध सकता है। हालेलुया. हालेलुया। தனித்து இருக்கிறவர்கள் இடத்துல जहाँ पर अकेलापन है கர்த்தர் நல்ல ஒரு வீட்டை கட்ட முடியும். परमेश्वर एक अच्छे घर को बांध सकता है। ரூத்தினுடைய வாழ்க்கை இழந்து போய் தான் இருந்தது. रूत का एक जीवन एक खालीपन के साथ एक खोया हुआ जीवन ரூத்தினுடைய था। வாழ்க்கை நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல, இஸ்ரவேலின் குடும்பத்தினுடைய வாழ்க்கை போல மாறிச்சுல. हमने उस दिन देखा था रूत का जीवन एक इजराइल के परिवार के जीवन के समान बन அப்படியே गया था। கர்த்தர் நம்மை மாற்றுவார். परमेश्वर वैसे ही हमें உங்கள் बनाएगा। ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களை காட்டிலும் அதிக ஆசீர்வாதம் நமக்கு வரும். आशीष के लिए जो योग्य है उनसे बढ़कर हमारे लिए आशीष அப்படிப்பட்ட आएगी। பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். वैसे एक बढ़ोतरी को परमेश्वर साथ में இரண்டாவது, देने वाला है। பிள்ளைகள் இருக்கிறவர்களை காட்டிலும் நமக்கு அதிக பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்க दूसरा போகிறார். जो बच्चे के साथ है उनसे बढ़कर जो नहीं है उनके लिए बड़े आशीष का இந்த दिन வருடத்தில் बनाना। அநேக ஆத்மீக ஆவிக்குரிய பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுக்க हम इस வேண்டும். साल में कई सारे आत्मिक बच्चों को हम पैदा करने वाले हैं। கர்த்தர் அதை செய்வார். परमेश्वर वैसे आशीष மூன்றாவது करेगा। பாருங்க, तीसरा हम देखने वाले மல்கியா हैं 3ஆம் அதிகாரத்தின் मलाकी तीसरा अध्याय 10ஆம் वசனத்தை उसका 10वां நமக்கு वचन தெரிந்த ஒரு காரியம் தான். आप जानने वाले एक बात மல்கியா है 3:10 मलाकी 3:10 நீங்க வந்து என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாக आप आकर मेरे कल भवन में भोजन खाने लायक தசமபாகங்களை எல்லாம் கொண்டு வந்து சேருங்க. अपने 10 बास को सब लेकर आकर वहां நான் पर इकट्ठा வானத்தின் कीजिए। பலகணிகளை திறந்து मैं आकाश के सारे भंडार को இடம் खोलकर கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன். जगह न रहने लायक मैं आशीष करने वाला हूं। ஹalleluya. हालेलुया। இங்க மூன்றாவது ஒரு பெருக்கம் यहाँ இருக்கிறது. पे एक तीसरी बढ़ोतरी இங்க है। என்ன பெருக்கம் தெரியுமா? ये कैसी बढ़ोतरी है? இடமே இல்லாத இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். जगह ही नहीं है उस जगह पर परमेश्वर आशीष को கர்த்தர் ले சொல்றாரு, आएगा। இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर कहता है कि जगह भरकर उमड़ने लायक आशीष அந்த करूंगा। அளவுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் वैसे एक கொடுப்பார். आशीष को मैं ले आऊंगा। हालेलुया. हालेलुया। இப்போ நம்மட்ட வந்து अब हमारे पास ஒரு பாத்திரம் இருக்கு. एक बर्तन எல்லாரும் है। அரிசி போட்டு வைப்பீங்க வீட்ல. सब चावल भरकर रखने वाला एक बर्तन அந்த सब- பாத்திரம் வந்து वो बर्तन ஒரு 10 கிலோ பிடிக்கிற பாத்திரம். एक 10 किलो भरने लायक वाली एक बर्तन அந்த है। டப்பா அது. वो एक சரியா? डब्बा समझिए। இப்போ அந்த டப்பால उस डब्बे में நீங்க 15 கிலோ போட முடியுமா? आप 15 किलो डाल सकते हैं क्या? முடியாது. नहीं डाल सकते ஹalleluya. हालेलुया। ஏன்னா இடம் இல்ல. क्योंकि वहां पर जगह नहीं ஆனா है। அரிசி இருக்கு. लेकिन चावल बचा हुआ கர்த்தர் है। அதை தான் செய்ய போகுது. परमेश्वर वही करने वाला है। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் அதை தான் செய்ய परमेश्वर போகிறார். वही करने वाला है। இடம் இல்ல. जगह नहीं है அதையும் மீறி கர்த்தர் ஆசீர்வாதத்தை लेकिन கொடுப்பார். उससे भी बढ़कर परमेश्वर आशीष को देने वाला ஹalleluya. है। हालेलुया। இடம் இருப்பதை காட்டிலும் கர்த்தர் அதிகமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க जगह முடியும். रहने से बढ़कर परमेश्वर आशीष देने के लिए वो महान நான் है। விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता இந்த हूँ இடத்துல மேக்ஸिमम 100 பேர் தான் இருக்க முடியும். इस जगह पर ज्यादा से ज्यादा 100 लोग बैठ सकते ஆனா हैं। கர்த்தர் வரனாக்கல 200 பேருக்கு மேல அதிக ஆத்மாக்களை கொண்டு लेकिन வருவார். परमेश्वर आने वाला दिन में 200 से बढ़कर प्राणों को देने वाला है। ஹalleluya. विश्वास करता हूँ அவர் இடத்தை பார்த்து ஆத்மாக்களை கொண்டு வருவது वो அல்ல. जगह को देखकर प्राणों को लाने वाला नहीं। ஆத்மாக்களை பார்த்து இடத்தை விரிக்கிற தேவன் நம்முடைய वो தேவன். प्राणों को देखकर वो जगह को बढ़ाने वाला परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। ஆத்மாக்களை பார்க்கிறாரு. हम प्राणों को देखता இத்தனை है। ஆத்மா வெளிய இருந்து ஆராதிக்கா. इतने सारे विश्वासी बाहर खड़े இத்தனை होकर ஆத்மா प्रार्थना कर முகம் रहे हैं। தெரியாம அந்த ரூம்ல இருந்து ஆராதிக்காங்களா? इतने सारे प्राण चेहरे दिखाई बिना उस रूम में கர்த்தர் रहते हैं இடத்தை क्या? அதற்காக விரிப்பார். परमेश्वर जगह को उसके बढ़ाएगा। இடம் கொள்ளாமற் போக மட்டும் அவங்களை ஆசீர்வதிக்க वो जगह போகிறார். को पूरी तरह से भरने लायक आशीष करने लायक है। ஹalleluya. हालेलुया। நீங்க வச்சிருக்கிற சேவிங்க காட்டிலும் கர்த்தர் டபுள் மடங்கு ஆசீர்வதிக்க आप முடியும். रखने वाले सेविंग बचत से लेकर बढ़कर परमेश्वर बचत को देने वाला கர்த்தரால் है। செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर से न होने वाला बात कहीं அதுக்கு कोई தான் नहीं கர்த்தர் है। என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? इसके लिए वो क्या कहता இப்ப है? இருக்கிறத காட்டிலும் अब जो है उससे बढ़कर நீங்க என்ன देने பண்ணுங்க लायक। தெரியுமா? आप क्या करेंगे? வலப்புறத்துல இடப்புறத்துல இடம் உண்டாக்கிக்காங்க. आप दाहिने तरफ बाईं तरफ अपने जगह को बढ़ा இடத்தை लीजिए। உண்டாக்கி வச்சிருக்காங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். आप सीमा को बढ़ाकर लीजिए परमेश्वर आशीष को ले आएगा। ஹalleluya. हालेलुया। அப்ப இடம் இருப்பதை காட்டிலும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். जगह रहने से बढ़कर आशीष करने वाला परमेश्वर हमारा அந்த परमेश्वर है। ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்கணும். उस परमेश्वर की आशीष को हम அப்ப हासिल करें। பெருக்கம் என்பது எல்லாவற்றையும் தாண்டி நிறைவுக்கு நேராய் கடந்து செல்வது. बढ़ोतरी जो
जो है हमारे सारे सीमा से बढ़कर निकलने वाले एक बात है। சரி, கர்த்தர் அதை தான் சபைக்கு கொடுக்க परमेश्वर விரும்புகிறார். आज वही कलीसिया को देना ஒன்று, चाहते நீங்கள் हैं। ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களா இல்லாவிட்டாலும் கூட ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களை காட்டிலும் அதிகமாக ஆசீர்வதிக்க முடியும். पहला आप आशीष के लिए योग्य नहीं है, फिर भी आप जो आशीष के लिए योग्य है उनसे बढ़कर आशीष करने के ஆண்டவர்ட்ட लिए கேளுங்க, हम परमेश्वर से நான் मांगेंगे। இருக்கலே ரொம்ப हम மோசமானவன், रहने वाले में सबसे बदतर हम ही है। நானும் ஊழியக்காரன் மாற விரும்பினா கர்த்தர் நிச்சயமா मैं भी ஆசீர்வதிப்பார். एक सेवक बनना चाहूं तो परमेश्वर निश्चय वो भी करेगा। அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் மாற்ற முடியும். वैसे लोगों को भी परमेश्वर बदल सकता है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। நான் இருக்கிற இந்த சின்ன வேலையில मैं रहने वाला एक छोटा नौकरी में நான் எப்படிப்பா சொந்த வீடு வாங்க போறேன்? मैं कहां पर अपना खुद का घर मकान खरीदूंगा? கர்த்தர் சொல்லுவார். परमेश्वर कहेगा அதுக்கு நீ லாயக்கு இல்ல நீங்க तू நினைக்கலாம். समझता है तू उसका लायक नहीं है, கர்த்தர் வானத்தின் பலகணிகளை लेकिन திறப்பார். परमेश्वर अपने आकाश के भंडार को खोलकर ஆசீர்வாதத்திற்கு இல்லாதவர்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். जिसके लिए आशीष नहीं है उससे भी वो आशीष करने के लिए அதே महान போல है। நீங்கள் பிள்ளைகள் இருக்கிறவர்களை காட்டிலும் பிள்ளை இல்லாதவர்கள் அதிகமாக उसी तरह ஆசீர்வதிக்கப்படுவார்கள். जो बच्चे हैं उससे जो बच्चे नहीं है उन्हें बढ़कर आशीष करने के लिए वो महान है। மூன்றாவது, உங்களுக்கு இருக்கிற இடத்தை காட்டிலும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். तीसरा, जो आपके लिए जगह है उससे बढ़कर परमेश्वर आशीष को देने के लिए महान हालेलुया, है। हालेलुया, ஹalleluya. हालेलुया। எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. मुझे एक संभव याद आती है। இப்போ अब देखते हैं, நம்ம ஒரு வீட்ல இருக்கிறோம். अब एक घर पर है, நம்முடைய ஆசை என்ன? हमारा चाहत क्या है? நமக்கு ஒரு 4 வீலர் இருந்தா நல்லா தான் இருக்கும். हमारे लिए एक 4 पहिए की गाड़ी हो तो अच्छा होगा। எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசை இருக்கதானே. सबके लिए वो चाहत रहती है। हालेलुया, हालेलुया। ஃபர்ஸ்ட் 2 வீலர் ஆசைப்படுவோம், पहले 2 चक्के का गाड़ी அதுக்கப்புறம் 4 खरीदते வீலர் हैं, ஆசைப்படுறோம். फिर 4 चक्के का गाड़ी ஆனா खरीदना பிரச்சனை चाहते என்னன்னா, हैं। लेकिन समस्या क्या है? நமக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இல்ல. हमारे पास पार्किंग के लिए जगह नहीं। हालेलुया, हालेलुया। பார்க்கிங் ஸ்பேஸ் இல்ல. पार्किंग के लिए जगह नहीं, ஆனாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். लेकिन फिर भी परमेश्वर आशीष करेगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கர்த்தர் வந்து பார்க்கிங் இருந்தா தான் உனக்கு வண்டி கொடுக்கன்னு சொல்ல மாட்டார். परमेश्वर तुम्हारे पार्किंग है तभी गाड़ी देगा ऐसा नहीं வண்டி कहेगा। எடுங்க, கர்த்தர் பார்க்கிங் ஸ்பேஸ் आप கொடுப்பார். गाड़ी खरीदेंगे परमेश्वर पार्किंग के लिए जगह बनाएगा। हालेलुया, हालेलुया। கர்த்தரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर से न होने वाली बात ऐसी कोई भी அதான் नहीं। உங்களுக்கு இருக்கிற அந்த இடத்தை வைத்து நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கணக்கு போடாதீங்க. आपके पास रहने वाले उस जगह को लेकर परमेश्वर के आशीष को मत तुलना। ஏன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற இடம் எது தெரியுமா? क्योंकि आपको आशीष देने वाली जगह कौन सी है? வானத்தின் பலகணி, वो स्वर्ग का द्वार, பரலோகம். वो स्वर्ग से आता ஹalleluya, है। हालेलुया। பரலோகத்துல ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்கு அவ்வளவு இடம் இருக்கு. स्वर्ग में जितना आशीष है उतनी जगह भी है। நம்மட்ட சில வேளையில இடம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்காது. हमारे पास कुछ समय आशीष रहकर சில जगह नहीं रहती। ஆசீர்வாதம் இருக்கும், இடம் இருக்காது. कुछ समय जगह रहती लेकिन आशीष नहीं ஆனா रहती। பரலோகத்துல அப்படி கிடையாது. लेकिन स्वर्ग में वैसा नहीं இருக்கிற है। இடமெல்லாம் ஆசீர்வாதம் தான். जिस जगह पर भी जगह वहाँ सारा आशीष ही है। ஹalleluya, हालेलुया। அங்க இருந்தா கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை वहाँ கொடுக்க से போகிறார். परमेश्वर हमें आशीष को ஓகே, ले आता है। இப்படிப்பட்ட பெருக்கத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். ऐसे एक बढ़ोतरी को परमेश्वर हमारे இதை जीवन நம்ம में लाना चाहता है। விசுவாசிக்கணும். इसके लिए हमें विश्वास நம்ம करना है। நினைக்கலாம், हम सोचेंगे என்னப்பா போன வருஷம் நாங்க பயங்கரமான ஒரு போராட்டத்துல வந்திருக்கிறோம், गए साल में एक बड़े हम समस्या के बीच में से हम आए ஆனா हैं। கர்த்தர் இந்த பெருக்கத்தை கொடுக்க முடியுமா? क्या परमेश्वर ऐसे एक बढ़ोतरी को दे सकते கர்த்தர் हैं? கொடுக்க முடியும். निश्चय वो दे सकता ஹalleluya, है। हालेलुया। எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயமாய் मेरे நிறைவேற்றுவார். लिए नियुक्त किया गया वो निश्चय वो पूरा करेगा। சாலமோன் ஞானி இப்படியாய் சொல்கிறார், सुलेमान ज्ञानी ऐसा என் कहते हैं, தகப்பனாகிய தாவீதுக்கு தன்னுடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி முடிக்கிற मेरे தெய்வம் पिता அவர். दाऊद को पिता ने परमेश्वर ने जो अपने वचन के द्वारा कहा तो अपने हाथों की क्रिया के द्वारा पूरा किया। So, நிச்சயமாக கர்த்தர் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொண்டு பெருக செய்வார் நம்மளை. निश्चय परमेश्वर दाई और बाई तो हमें सीमा को बढ़ने के लिए और बढ़ोतरी पाने के அதற்கு लिए நாம் என்ன செய்ய வேண்டும்? इसके लिए हमें அதை क्या நம்ம करना है? சுருக்கமாய் பார்த்து முடிக்க हम போகிறோம். संक्षिप्त में उसे देखकर समाप्त करने वाले हैं। அந்த ஏசாயா 54ஆம் அதிகாரத்தின் यशायाह 54वां अध्याय 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். दूसरा वचन कोई पढ़ेंगे। கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாக்கு. விரிவாகட்டும், தடை தடை செய்யாதே. செய்யாதே, கயிறுகளை நீளமாக்கி. கயிறுகளை நீளமாக்கி முளைகளை உறுதிப்படுத்து. ஹalleluya, हालेलुया। இங்க பாருங்க, यहाँ पर हम देखते இத हैं சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், इससे कहकर परमेश्वर कहता है நீ இடம் கொண்டு பெருக போகிறாய். तू सीमा में बढ़ने அப்ப वाला है। இடம் கொண்டு பெருகுவதற்கு முன்பாக तू जगह नहीं रहने लायक நாம் बनने से சில पहले காரியங்களை செய்ய வேண்டும். हमें कुछ बातों को ஒரு करना 4 जरूरी है। காரியங்களை நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். एक 4 बातों को मैं संक्षिप्त में बताना चाहता ஒன்று, हूँ। पहला, உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க पहले வேண்டும். तेरे तंबू के जगह को तू बढ़ा। ஹalleluya, हालेलुया। கர்த்தர் சொல்றார், நீ வலப்புறத்துல இடப்புறத்துல இடம் கொண்டு பெருகணும் அப்படினா परमेश्वर कहता है कि दाई और बाई और तू जगह सीमा में बढ़ना முதலாவது है। உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கணும். पहले तेरे तंबू के जगह को तुझे बढ़ाना है। ஹalleluya, हालेलुया। எப்ப விசாலமாக்குறோமோ जब हम उसे बढ़ाते हैं அப்பொழுதுதான் பெருக்கம் வரும். तब हमारे अंदर एक बढ़ोतरी आती है। ஹalleluya, हालेलुया। இப்ப இந்த இடம் பெருகணும் அப்படினா अगर ये जगह बढ़ना है நம்ம तो முதலாவது என்ன செய்யணும்? हमें पहला क्या करना ரெண்டு है? சைடு இருக்கிற வாளை இடிச்சிட்டு கொஞ்சம் அங்க தள்ளி கட்டணும். उस दोनों तरफ में लेने वाले भिंती को तोड़कर हमें बड़ा அந்த बांधना होगा। செவர் எடுத்து நம்ம தள்ளி கட்டினாதான் इस भिंती को हम तोड़कर जब बांधेंगे என்ன ஆகும்? நமக்கு இடம் கிடைக்கும். हमारे लिए जगह मिलेगी இன்னும் அதிகமான ஒரு இடம் வரும். और थोड़े बढ़कर जगह मिलेगी। அப்படிதான் கர்த்தர் சொல்லுகிறார், वैसे ही परमेश्वर உன்னுடைய कहता है கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க வேண்டுமா? तेरे तंबू के जगह को तुझे बढ़ाना है। இந்த கூடாரத்தின்
என்பது இந்த கூடாரம் என்பது ये तंबू किसे बताता है? நம்முடைய தரிசனத்தை எதிர்பார்ப்பை குறிக்கிறது. हमारे दर्शन को, हमारे अभिलाषा को दिखाती है। கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். परमेश्वर ने कहा हुआ प्रतिज्ञा निश्चय पूरा होगा। ஆனால் யாருடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது लेकिन தெரியுமா? किसके जीवन में पूरा होता है? விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் தான் जो நிறைவேறுகிறது. विश्वास करते हैं उनके जीवन में पूरा யார் होता है। எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ जो कोई बाट जोते हैं विश्वास के அவர்களுடைய साथ, வாழ்க்கையில் தான் அது நிறைவேறுகிறது. उनके जीवन में वो पूरा होता है। ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया। இப்ப ரெண்டு காரியத்தை நான் சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டே हम दो இருக்கோம். बातों को हम संक्षिप्त में बताकर हम बढ़ने वाले हैं। ஆவிக்குரியது இன்னொன்று சரீரத்திற்குரியது. पहले आत्मिक रीति से, दूसरा शारीरिक रीति से। ஹalleluya हालेलुया। இங்க பாருங்க ஒன்றாஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தின் पहला राजा का 6वां अध्याय 12 லிருந்து 14 வரைக்கும் நான் பார்க்கும் பொழுது, हम 12 से लेकर 14 वचन तक देखते हैं। ஒன்றாஜாக்கள் 6 12 லிருந்து 14 வரைக்கும் பார்க்கும் பொழுது पहला राजा 6 उसके 12 से लेकर 14 तक देखते அங்கு हैं। वहां पर சாலமோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், सुलेमान को देखकर परमेश्वर कहते हैं, எப்ப நீ என் கட்டளையின்படி என் நீதி நியாயங்களின்படி நிறைவேற்றி तो मेरी आज्ञा के अनुसार और व्यवस्था के अनुसार सारी चीजों को पूरा என் करके, கற்பனைகளின்படி நடந்து मेरी व्यवस्था के अनुसार चलकर அவைகளை கை கொண்டால் उसे जब अपनाएंगे, நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து तो बांधने वाले इस भवन को लेकर நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி. मैं तेरे पिता दाऊद से जो कहा था वो उस प्रतिज्ञा को तेरे द्वारा पूरा இப்ப करूंगा। பாருங்க, சாலமோன் ஆலயத்தை கட்டுகிறார். अब देखते कि सुलेमान भवन को बांधता है, ஆனால் ஆண்டவர் யாரோடு பேசியிருக்கிறார் लेकिन என்றால் परमेश्वर ने किससे बातें की है? தாவீதோடு பேசியிருக்கிறார். उसने दाऊद से बातें की தாவீது है। ஆலயத்தை கட்ட ஆசைப்பட்டார். दाऊद ने भवन को बांधना ஆனால் चाहा, பார்க்கும் பொழுது தாவீதை ஆண்டவர் கட்டவிடலை. लेकिन परमेश्वर ने दाऊद को बांधने नहीं दिया। கட்டவிடாத அந்த சூழ்நிலையில उस बांधने दर्द देने वाली अच्छा, உனக்கு स्थिति में, பின்ன ஒரு குமாரன் வருவான், அந்த குமாரன் மூலமா ஆலயத்தை கட்டுவேன். तेरे बाद तेरा एक पुत्र आएगा, उसके द्वारा मैं भवन को बांधने அந்த लगाऊंगा। ஆலயத்துல மகிமையா இருக்கும். उस भवन में भी मेरी ஆனா महिमा பாருங்க, रहेगी। சாலமோன் இந்த வார்த்தையை ஆண்டவரோட நேரடியாய் பெறவில்லை. लेकिन सुलेमान ने परमेश्वर से बातें अपने सही ஆனால் तरीके இவர் से, ராஜாவானதுக்கு அப்புறம் लेकिन ये राजा बनने के ஆண்டவர் बाद முதல் முறை அவர்ட்ட சொப்பனமா அந்த தரிசனமாய் கேட்கிறார், परमेश्वर दर्शन के द्वारा उससे पूछते हैं, சாலமோனே உனக்கு என்ன வேணும்? ए सुलेमान तुझे क्या और ஒண்ணே ஒண்ணு चाहिए? சொன்னாரு, वो एक ही कहता है, ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க, सारे प्रजा बहुत बड़ी இவங்க है, எல்லாம் ஆளுகை செய்யறதுக்கு எனக்கு ஞானத்தை தாங்க. इन्हें राज करने के लिए मुझे ज्ञान को दे। இப்ப ஆண்டவர் ஞானத்தை ஏராளமாய் கொடுத்து விட்டார். परमेश्वर ने अभी ज्ञान को, बुद्धि இப்ப को அந்த बहुत ஞானம் अच्छे दे கிடைத்த दिया। உடனே अब ये बुद्धि पाने के बाद ஈராம் என்கிற ராஜா வந்து வர்றார். ईराम नाम का राजा आता है। அந்த ராஜா வந்து சாலமோன் ஆண்டவர் வந்து நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने सुलेमान को अच्छा ज्ञान को दिया है। தாவீதுக்கும் ஈராமுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல சிநேகிதரா இருந்தாங்க. दाऊद और ईराम के लिए अच्छा एक दोस्ती में थी, அப்படியே சாலமோனிடமும் இவர் இருக்கிறார். वैसे ही सुलेमान के साथ भी वैसी दोस्ती। சாலமோன் திடீர்னு அந்த ஈராம் ராஜாட்ட கேக்குறார், सुलेमान अचानक उस ईराम राजा से पूछते நான் हैं, ஒரு ஆலயத்தை கட்டணும், मैं एक भवन को बांधना चाहता என்கிட்ட हूँ, கொஞ்சம் இந்த மர வேலைகள் செய்கிறவங்க சரியான ஆட்கள் கிடையாது. मेरे पास लकड़े के काम करने वाले सही இந்த करने के தேவதாரு मजदूर नहीं விருட்சம், है। இந்த தேவதாரு விருட்சம், கேதுரு விருட்சம் உங்ககிட்ட நிறைய ये இருக்கிறது, देवदार और केदुर के ये सारे पेड़ तुम्हारे पास ज्यादा है, எனக்கு அங்க இருந்து ஆளை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். मुझे वहां से तुम मनुष्य को दो, मजदूर को दो। இப்போ ஈராம் அதைபடியே கட்டைகளை அனுப்புகிறார். ईराम उसी तरह वो लकड़ों को बेचता है। சாலமோன் ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். सुलेमान भवन की बांधकाम को இப்ப शुरुआत करता है। ஆலயத்தின் அத்தனை காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது, வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. भवन के बांधकाम की सारी क्रियाएं वो चलती रहती है, ஆனால் இந்த நிலை வரைக்கும் ஆண்டவர் சாலமோனோட ஆலயத்தை குறித்து எதுவும் பேசவே இல்லை. लेकिन इस स्थिति तक परमेश्वर सुलेमान से उस भवन को लेकर कोई बात नहीं की ஆனால் है। சாலமோனுக்குள்ளாக ஒரு எதிர்பார்ப்பு लेकिन இருக்கிறது, सुलेमान के अंदर एक चाहत ஒரு है, தரிசனம் இருக்கிறது. एक दर्शन है, நான் ஆலயத்தை கட்டணும், मैं परमेश्वर का भवन நான் को बांधना ஆலயத்தை है। கட்டினால் मैं भवन को என் बांधने पर தகப்பனுக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தர் மகிமையை கொடுப்பார். मेरे पिता को कहा हुआ उस वचन के अनुसार उस महिमा को அந்த देगा। ஆலயத்துல கர்த்தர் வாசம் பண்ணுவார். उस भवन में परमेश्वर निवास இப்ப करेगा। ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். अब भवन को बांधकाम चालू है। வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. वचन वैसी कहती அந்த है, கேதுரு மரங்கள்லாம் இணைக்கப்பட்டாச்சு. वो केदुर के सारे पेड़ जोड़े गए हैं। அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாகிறது. उस समय परमेश्वर का वचन सुलेमान के लिए हुआ, ஆனா கர்த்தர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता நீ है, என் நியாயங்களின்படி நட. मेरे न्याय के अनुसार तू நான் चल। தாவீதுக்கு சொன்ன அத்தனை வார்த்தை मैं நிறைவேற்று. दाऊद के लिए जो कुछ भी कहा वो सब पूरा இன்னைக்கு இந்த करूंगा। சாலமோனுக்குள்ளாக இருந்த அந்த எதிர்பார்ப்பு தரிசனம் தான் நமக்கு இருக்கணும். आज सुलेमान के अंदर रहने वाला वो दर्शन और बाट जो ना हमारे अंदर रहना என்கிட்ட है। ஆண்டவர் டைரக்டா சொன்னாதான் நான் செய்வேன்னு சொல்லாதீங்க. मेरे पास परमेश्वर सीधे से कहूं करेगा तो कहेगा तो मैं நீங்க करूंगा, ऐसा பெருகணும்னு नहीं। ஆசைப்படுறீங்களா? अगर आप बढ़ना चाहते हैं நீங்க क्या? மகிமையை பார்க்க आप ஆசைப்படுறீங்களா? परमेश्वर की महिमा को देखना चाहते हैं ஆலயத்தை क्या? கட்ட ஆரம்பிங்க, आप पहले भवन को बांधना शुरू ஊழியத்தை कीजिए, செய்ய ஆரம்பிங்க, सेवा को शुरू कीजिए, தரிசனத்தோடு புறப்படுங்க. आप दर्शन के साथ निकल कर நீங்க ஒரு जाइए, எதிர்பார்ப்போடு போங்க. आप एक बाट जोकर आप जाइए, அல்லேலூயா. இப்ப அந்த எதிர்பார்ப்போடு கட்ட கட்ட आप बाट जोकर उसे बांधने के தேவன் समय பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर देखते रहता இந்த है, ஆலயத்தை நான் நிரப்ப வேண்டும். इस भवन को मुझे भरना है। அப்படியே பாருங்க, वैसे हम देखते 2 हैं நாளாகமம் 6 அதிகாரம் 42 வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा इतिहास उसका 6वां अध्याय उसका 42वां वचन அங்கு हम देखते हैं। ஆலயத்தை கட்டி முடித்து விட்டு वहां पे भवन को बांध कर पूरा करने के சாலமோன் बाद ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். सुलेमान प्रार्थना करने शुरुआत करता है, அப்பா
हे पिता, தாவீதுக்கு நீங்க வாக்கு பண்ணினீங்க, दाऊद के लिए आपने एक वचन दिया, அந்த வாக்கு கொஞ்சம் நினைத்தருங்கப்பா. उस वचन को थोड़ा याद कीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ண கிருபையை கொஞ்சம் நினைச்சீங்கப்பா. दाऊद के लिए तुमने वचन दिया, उसके अनुग्रह को थोड़ा याद कीजिए। ஆலயத்தை கட்டியாச்சு, भवन को बांध दिए, ஜெபம் பண்ணியாச்சு, प्रार्थना को कर दिए, இப்ப அவருக்கு எரிய எதிர்பார்ப்பு. अब उसके लिए बड़ा एक बाट जोना ஏன் है। அப்படின்னா क्या जानते हैं, இதுவரைக்கும் ஆலயம் கட்டப்படல, अब तक भवन बांधा ஒரு नहीं गया ஆசரிப்பு था। கூடாரம் இருந்தது. एक केवल एक बाचा का तंबू அந்த था। ஆசரிப்பு கூடாரத்தில் उस बाचा के तंबू में கர்த்தருடைய மகிமை நிறைவா இருந்தது. परमेश्वर की महिमा भरपूरी के साथ थी। ஒரு நாள் கர்த்தர் மகிமையா அங்க இறங்கி வருவார். हर एक दिन परमेश्वर उस वहां पर महिमा रीति से उतर कर आता ஆனா இந்த है। ஆலயத்துல இறங்குவாரா वो भवन में उतरेगा क्या தெரியாது, नहीं जानता ஆனா था। எதிர்பார்ப்பு இருக்கு. लेकिन एक बाट जोना அவனுக்கு ஒரு था, தரிசனம் இருக்கு. उसके अंदर एक दर्शन था, நான் ஆலயத்தை கட்டுவேன், मैं भवन को बांधूंगा, ஆண்டவர் என்ன நிரப்புவாரு, परमेश्वर निश्चय मुझे भरेगा, நிச்சயமா மகிமை தருவார். निश्चय एक महिमा को देगा। ஏன்னா தாவீதுட்ட சொல்லி இருக்கிறாரு, लेकिन दाऊद से कहा हुआ है, அவர் வாக்குத்தத்தம் பண்ண கிருபையை மாற்ற மாட்டாரு. मैंने वचन दिया वो प्रतिज्ञा कभी नहीं बदलूंगा। அவர் ஜெபித்து முடிக்கிறார். वो प्रार्थना कर समाप्त करता 7ஆம் है। அதிகாரத்தின் முதல் வசனத்தை பார்க்கும்போது 7वां अध्याय के पहले वचन में हम देखते हैं கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிச்சு. परमेश्वर की महिमा उस भवन को भर दी। ஹல்லேலூயா. हालेलुया। தரிசனத்தோடு இருங்கங்க, हम दर्शन के साथ रहेंगे, எதிர்பார்ப்போடு இருங்க. हम बाट जोत कर உங்க रहेंगे, வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை நிரப்பும். आपके जीवन में परमेश्वर की महिमा भरपूर रहेगी। ஆனால் लेकिन உங்க ஆலயத்தை கட்டணும், आपके भवन को आपको உங்க बांधना है। ஆலயத்தை கட்டுங்க, आपके भवन को आपको உங்க बांधना சரீரத்தை है। ஒழுங்கா கட்டுங்க. आपके शरीर नाम के भवन को सही रीति से கர்த்தர் बांधना है। சொன்னபடியே மகிமை திரும்பி जैसे வரப்படும். परमेश्वर ने कहा है वो वैसे ही उस महिमा को लौटाएगा। முதலாவது என்ன இருக்குன்னு தெரியுமா? पहला क्या रहना है, ஏன் இந்த இந்த கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க मैं போறேன், अपने तंबू के जगह को मैं बढ़ाऊंगा, என்னுடைய இருதயத்தின் எதிர்பார்ப்பை நான் விசாலமாக்க मैं अपने போறேன். हृदय के बाट जोड़ने को मैं बढ़ाऊंगा, நான் ஒரு பெரிய தரிசனத்தை வைக்க போகிறேன். मैं एक बड़े दर्शन को रखने वाला हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। தைரியமா விசுவாசிங்க. हम निडर के साथ विश्वास ஊழியம் करेंगे, செய்கிறவர்களா இருந்தாலும் கூட सेवा करने वाले होने दो, விசுவாசிக்கணும். या विश्वास करना है। அடுத்த வருஷம் என் சபையில இத்தனை பேர் வரணும்பா. अगले साल मेरे कलिसिया में इतने सारे लोग आना है। நீங்க இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருன்னு சொல்லி परमेश्वर இருக்கீங்க. कहता है कि तो आपसे लेकर हजारों में बढ़ने वाले हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ விசாலமாக்கும் பொழுது जब बढ़ाता है ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக கர்த்தருடைய மகிமை நம்மை அதிகமாய் நிரப்புகிறது. आत्मिक आशीष परमेश्वर की महिमा हमें ज्यादा रूप से भरती है। அப்படின்னா நம்முடைய ஊழியங்களில நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை அதிகமாய் வெளிப்படும். उसका मतलब परमेश्वर हमारी सेवा में, हमारे पारिवारिक जीवन में अपनी महिमा को அதே बहुत போல आगे से बढ़ाता है। எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது वैसे हम जब बाढ़ जोते हैं, ரோமர் 4ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது रोमियो 4 अध्याय का 17 वचन में हम देखते हैं, ரோமர் 4:17ல रोमियो 7:17 में ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. अब्राहम के बारे में कहा गया है, அநேக ஜாதிகளுக்கு कई सारी जातियों के உன்னை लिए தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று मैं तुझे पिता बनाया कर எழுதியிருக்கிறபடி जैसे लिखा गया है, அவன் தான் விசுவாசித்தவருமாய் उसने अपने विश्वास किए हुए लायक மரித்தோரை உயிர்ப்பித்து मरे हुए को जिलाकर இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு जो नहीं है वहां पर है ऐसे बुलाने वाले परमेश्वर के लिए முன்பாக நமக்கு எல்லாத்துக்கும் தகப்பனாய் மாறினார். उन सब के सामने हमारे लिए पिता बना। இங்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு. यहाँ पे अब्राहम के जीवन में एक बात जोना देखते हैं, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், परमेश्वर ने प्रतिज्ञा दे உன் दी है, சந்ததியை நான் பெருக பண்ண मैं तेरे போறேன். वंश को बढ़ाने वाला ஆனா हूँ, பிள்ளையே இல்ல. लेकिन बच्चे नहीं हैं। ஹல்லேலூயா. हालेलुया। பிள்ளையே இல்ல. लेकिन बच्चे नहीं हैं, ஆனாலும் எதிர்பார்ப்போடு இருக்கிறார், लेकिन फिर भी वो बात जोता है, தரிசனத்தோடு वो இருக்கிறார். दर्शन के साथ है। அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? उसका कारण क्या है என்னுடைய जानते हैं? கர்த்தர் ரெண்டு காரியத்தை செய்கிறவர். मेरे पिता दो बातों को करता है, ஒன்று पहला மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். मरे हुओं को जिलाता है। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால தான் பலிபீடத்துல கொண்டு வைக்கப்படுது கூட इसलिए वेदी पे रखने के बाद भी தைரியமா வைக்கிறார் वो கொண்டு. हिम्मत के साथ रखता है, அவருக்கு தெரியும் वो जानता है இந்த பிள்ளை கொண்டு தான் ஆசீர்வதிக்க என்ன சொல்லி இருக்கிறார். इस बच्चे को लेकर मुझे आशीष करेगा, उसने कहा है இந்த ना। பிள்ளை மரிச்சாலும் கர்த்தர் உயிர்ப்பிக்க इस வல்லமையுள்ளவராக बच्चा இருக்கிறார். मरने पर भी वो जिलाने के लिए वो महान है। இரண்டாவது நம்முடைய கர்த்தர் யார் தெரியுமா? दूसरा हमारा परमेश्वर कौन है जानते हैं? இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறாராம். जो वहां पर कुछ भी नहीं है वहां पर है ऐसे बुलाने वाला परमेश्वर है। ஆபிரகாமை அப்படிதான் அழைச்சாரு, अब्राहम को ऐसे बुलाया ना, சாராய் அப்படிதான் அழைச்சாரு. साराई को ऐसे बुलाया ना, அவங்ககிட்ட யாருமே இல்ல, उसके पास कोई नहीं ஆனா था, கர்த்தர் சொல்றாரு, लेकिन परमेश्वर உன் कहता है சந்ததியை வானத்து நட்சத்திரம் போல பெருக मैं பண்ணு. तेरे संतान को आकाश के तारों के समान बढ़ाने ஒரு वाला हूं। பிள்ளை இல்ல, एक बच्चा नहीं, ஆனா கர்த்தர் சொல்றார், लेकिन परमेश्वर நான் कहता है, பூமியின் மணலை போல மாற்ற मैं போகிறேன். पृथ्वी के रेत के समान तुझे बनाने वाला हूं। இல்ல, नहीं है, ஆனா இருக்கிறதை போல அழைப்பிக்கிற தெய்வம் நம்முடைய लेकिन தெய்வம். है वैसे बुलाने वाला परमेश्वर हमारा परमेश्वर இந்த है। விசுவாசத்தோடு ये विश्वास के அவர் साथ எதிர்பார்ப்போடு கடந்து वो வருகிறார். बाट जोकर वो निकल कर आता है। ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்ல, अब्राहम को आशीष किया ना, ஆபிரகாமுடைய சரீரத்துல ஒரு பிள்ளை கிடைச்சது இல்ல, अब्राहम के शरीर के द्वारा एक बच्चा जैसे मिला, அதே ஆபிரகாமின் தேவனாக நம்முடைய தேவனா இருக்கு. वही अब्राहम का परमेश्वर हमारा परमेश्वर है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தரிடத்துல எதிர்பாருங்க, हम परमेश्वर के पास बाट जाएंगे, விசாலமாக்குங்க. அப்படின்னா बढ़ाओ को कहे எவ்வளவு உங்களால தரிசனம் பார்க்க முடியும் தரிசனம் பாருங்க. जितना आप दर्शन देख सकते हैं दर्शन देखिए, எந்த அளவுக்கு நீங்க கர்த்தரிடத்துல எதிர்பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு जितना எதிர்பாருங்க. परमेश्वर से आप बाट जो सकते हो उतना बाट जाइए। ஒரு குருட ஆண்டவர்ட்ட வந்தாரு, एक अंधा परमेश्वर के पास आया, ஹல்லேலூயா. हालेलुया। வந்துட்டு वो आकर कहता है
என் கண்ணை திறங்கப்பா. मेरी आंखों को खोल दे पिता। ஆண்டவர் கேக்குறாரு, परमेश्वर पूछता है இதை செய்ய எனக்கு வல்லம் இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறியா? इसे करने के लिए मुझे सामर्थ्य तो विश्वास करता है। ஆமா ஆண்டவரே. हाँ परमेश्वर। போ, கண்ணு திறந்துச்சு. जा तेरे आंखें खुल गए। ஹalleluya. हालेलुया। குருடா இருக்கு, अंधा है ஆனா விசுவாசம் எதிர்பார்ப்பு இருக்குது. लेकिन विश्वास और बाट जाना उसके அந்த अंदर ज्यादा है। விசுவாசம் எதிர்பார்ப்பும் கண்களை वो திறக்குது. विश्वास और बाट जाना उसकी आंखों को नजर சரி, देता है। உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில பெருக்கத்தை பார்க்கணுமா? आज आपके जीवन में मेरे जीवन में एक बाट जोना है, ஆண்டவர் आशीष को முதலாவது देखना சொல்லுகிற है। காரியம் हम पहली बात को कहना है கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. हम अपने तंबू के जगह को बढ़ाना है। சின்னதா யோசிக்காதீங்க, छोटा मत सोचिए, பெரிதாவே யோசிங்க. बड़ा सोचिए। ஹalleluya. हालेलुया। நான் இதுவரைக்கும் ஆத்துமாக்களை கொண்டு வரல, अब तक मैंने प्राणों को नहीं ஆனா लाया, நிறைய ஆத்துமா கொண்டு வருவேன். लेकिन मैं बहुत प्राणों को लाने நான் वाला हूं। இதுவரைக்கும் ஊழியம் பார்க்கல, अब तक मैंने सेवा नहीं ஆனா ஊழியம் किया, பார்ப்பேன். लेकिन मैं सेवा करूंगा। இதுவரைக்கும் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படல, अब तक मेरा जीवन आशीष नहीं ஆனா था, ஆசீர்வதிக்கப்படும். लेकिन आशीष होगा। பெருசா எதிர்பாருங்க. हम बड़ा बाट जोएंगे। நம்முடைய தேவன் யார் தெரியுமா? हमारा परमेश्वर कौन है பெரிய जानते हैं? தெய்வம். एक बड़ा परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। பெரிய தெய்வத்தை பெருசா எதிர்பாருங்க. बड़े परमेश्वर को बड़ा बाट जोना है। ஹalleluya. हालेलुया। So, ஒன்று நம்முடைய இருதயம் விசாலமாகணும் என்றால் நம்முடைய எதிர்பார்ப்பு தரிசனமும் பெரிதாக வேண்டும். पहला हमारा हृदय बड़ा होना है, मतलब हमारा दर्शन और हमारा बाट जोना बढ़ना है। இப்படியே இந்த 70 வருடைய கடைசி ஆண்டோடைய வருகை மட்டும் ஊழியத்தை நடத்த விரும்ப கூடாது. परमेश्वर के आखिर के आगमन तक ऐसे ही मैं सेवा करता रहूंगा, ऐसे नहीं कहना है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நான் இருந்தாலும் அல்லது ஆண்டோடைய வருகை வந்தாலும் मैं मरूं या परमेश्वर का आगमन आए, அதற்கு முன்பாக उससे पहले இந்த ஆலயத்தை ஒரு 7000 பேர் 70000 இருக்கிற மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கணும். इस कलीसिया को हम 7000 या 70000 में देखकर ही हम लोगों को देखकर ही मरना है। அப்படி விசுவாசம் இருக்கா? ऐसे विश्वास है क्या? ஹalleluya. हालेलुया। பெருசா எதிர்பாருங்க. हम बड़ा बाट जोएंगे, என்னுடைய தேவனால் செய்யக்கூடாத காரியம் हमारा ஒன்றும் இல்லை. परमेश्वर से न होने वाला ऐसी कोई बात नहीं। ஹalleluya. हालेलुया। ஆண்டு இந்த அதிகாரத்தை முதல் வசனத்திலே சொல்லிட்டாரு. परमेश्वर ये अधिकार को पहले वचन में कह दिया है, மலடியா இருக்கியா சந்தோஷப்பட்டுட்டே, हे तू बांच को खुशी मना। கர்ப்ப வேதனையே இன்னும் வரல, तो अब तक गर्भ की वेदना ही நீ नहीं सही, ஆனந்தப்பட்டு கலிகூரு. तो मग्न होकर खुशी मना। ஹalleluya. हालेलुया। உங்களுக்கு பிள்ளைகளை அதிகமாக கொடுப்பார். मैं तुम्हें बच्चों को बहुतायत से देने वाला हूं। முதலாவது நம்முடைய தரிசன எதிர்பார்ப்பு. पहला हमारा दर्शन और बाट जोना। இரண்டாவதாக दूसरा அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, वचन में कहा गया है, உன்னுடைய திரைகள் விரிவாக வேண்டும். तेरे पर्दे बढ़ना है। திரைகள் விரிவாக வேண்டும். तेरे पर्दे बढ़ना है। திரை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, पर्दा किसे बताता है? அந்த நாட்கள்ல நமக்கு தெரியும், ஆசரிப்பு கூடாது நம்ம எல்லாரும் போட்டோல उन பார்த்திருக்கீங்க. दिनों में हमने वाचा की तंबू का हमने फोटो में देखा होगा। மேல இருக்குது திரை, அந்த இது நம்முடைய கூடாரத்தின் இது சீலைகள். तंबू के ऊपर जो है एक पर्दा है, சைடுல இது இருக்கும், துணி வச்சு மூடி இருப்பாங்க. उसके चारों ओर पर्दे से ढका हुआ रहता எப்படி है। நமக்கு சுற்றுச்சுவர் இருக்கிறதோ, जैसे हमारे लिए यहाँ पे चारों तरफ बिंदी है, இதுதான் திரை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. उसे यहाँ वहां पर ऐसे पर्दा कहा गया है। கர்த்தர் சொல்கிறார், परमेश्वर कहता இந்த है, திரைகள் விரிவாகட்டும். ये पर्दे बढ़ने दो। ஹalleluya. हालेलुया। கூடாரம் விசாலமாகணும் அப்படின்னா तंबू बढ़ना है तो ஆட்டோமேட்டிக்கா திரை விரிவாயிரும். अपने आप इसके पर्दे भी बढ़ना जरूरी இல்லனா है, என்ன ஆகும் தெரியுமா? नहीं तो क्या होगा? ஏதாவது இடத்துல கேப் கிடக்கும். यहाँ पे कोई जगह पर गैप रहेगी। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நம்ம கட்டணத்துல இருக்கேனால நமக்கு சரியா தெரியல. आज हम एक बंदी में बने हुए जगह पर है, इसलिए नहीं அந்த देखते। டென்ட் போட்டுருப்பாங்க, அதை யோசிச்சீங்க அப்படின்னா जो तंबू बना है उस जगह पर आप இந்த देखेंगे, மேல இருக்க அந்த துணி இருக்கிறது, ऊपर का पर्दा அந்த है, பர்தா அதை வந்து நீளமா ஆக்கிட்டோம் அப்படின்னா इससे अगर हम बढ़ा देंगे तो ஆட்டோமேட்டிக்கா அந்த சுற்றி சைடுல கட்டுகிற சீலையை விரிவாக்கணும். अपने आप उसके चारों ओर रहने वाले पर्दे भी बढ़ाना जरूरी है, இல்லனா பாதி இடம் காலியா இருக்கும். नहीं तो आखिर के सब बाकी की जगह खाली அப்ப இந்த रहेगा। திரைகள் என்ன பண்ணணுமா? விரிவாக வேண்டுமா? पर्दों को हमें बढ़ाना जरूरी है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த திரை என்பது என்ன தெரியுமா? ये पर्दे किससे बताते हैं? ஒன்று पहला, உள்ள இருக்கிறது வெளிய இருக்கிறது யாருக்கும் தெரியாது. अंदर की बातें बाहर लोगों को नहीं दिखना உள்ள है। என்ன நடக்குது வெளிய தெரியாது. अंदर क्या चल रही है बाहर நம்ம नहीं दिखना है। சோறு கதவெல்லாம் பூட்டியாச்சு அப்படினா நமக்கு உள்ள தெரியும், வெளிய இருக்க யாருக்காவது என்ன हम தெரியுமா? बिंदी दरवाजा सब बंद कर अगर देखेंगे तो बाहर से कुछ नहीं दिखाई देगा। இது வந்து நம்மளை மறைத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். ये हमें छुपाने वाली एक अनुभव है। தேவ சமூகத்தில் நம்மை வைத்திருக்கிற ஒரு அனுபவம். परमेश्वर के समूह में हमें रखने वाली एक अनुभव है। கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? परमेश्वर बाट जोड़ने वाली இந்த बात क्या है? வருடத்தில் इस साल में உங்களுடைய எல்லைகள் விரிவாக வேண்டும் என்றால் तेरी सीमा अगर बढ़ना है உங்களுடைய तो திரைகள் விரிவாக வேண்டும். तेरे पर्दे बढ़ना है। அந்த திரை என்பது पर्दा தேவ சமூகத்தில் மறைந்திருக்கிற ஒரு அனுபவம். परमेश्वर के समूह में छुपा हुआ एक अनुभव है। யார் இந்த வருடத்தில் அதிகமா தேவ சமூகத்தில் மறைந்திருக்க कौन போறீங்க? इस साल में परमेश्वर के समूह में अधिक रूप से हम छुपे रहने वाले हैं? மறைந்திருப்பதற்கும் छुपे रहने के लिए காத்திருப்பதற்கும் அதிக வித்தியாசம் இருக்கு. बाट जोड़ने के लिए एक भिन्नता है, நல்லா புரிந்து अच्छे கொள்ளணும். से समझ लेना है। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு வந்துட்டேன், आज मैं परमेश्वर के भवन में आ गया, ஆராதனை அட்டெண்ட் பண்ணிட்டேன். मैं आराधना में मैं शामिल हो गया। இது மறைந்திருக்கிற அனுபவம் அல்ல. ये एक छुपा हुआ अनुभव नहीं है, இது தேவ சமூகத்திற்கு வந்த அனுபவம். ये परमेश्वर के समूह में आया हुआ एक अनुभव है। ஹalleluya. हालेलुया। வந்துட்டு போயிருவோம். हम आकर ஆனா चले जाते हैं, மறைந்திருக்கிற
இருக்கிற அனுபவம் எப்படி இருக்கும்? लेकिन छुपा हुआ अनुभव कैसे होता है? யாத்ராகமம் 34ஆம் அதிகாரத்துல निर्गमन 34वां अध्याय 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 28वां वचन में हम देखते हैं। யாத்ராகமம் 34:28 निर्गमन 34 उसका 28वां वचन। அங்கே அவன் அப்பம் புசியாமலும் वहां पर वो रोटी खाए बिना, தண்ணீர் குடியாமலும் वो पानी पिए बिना, இரவும் பகலும் दिन रात 40 நாள் கர்த்தரோட இருந்தான். 40 दिन परमेश्वर के साथ रहा। கர்த்தரோட இருந்தான் परमेश्वर के साथ रहा 40 நாள். 40 दिन। இப்போ பாருங்க, हम देखते हैं கீழே நிக்கறாங்க ஜனங்கள், लोग जो है सारे नीचे खड़े हैं, லட்சக்கணக்கான ஜனங்கள் लाखों में खड़े हैं, குடும்பனுக்கு परिवार खड़ी है, எல்லாத்தையும் விட்டுட்டு सबको छोड़कर மோசே போயிட்டார் மலைக்கு மேல. मूसा उस पर्वत पर पहाड़ पर चढ़कर जाते हैं। 40 நாள் கர்த்தரோட இருக்கிறார். 40 दिन परमेश्वर के साथ रहते இப்போ हैं। மோசேக்கு எங்க இருக்கிறார் ஜனங்களுக்கு தெரியாது. मूसा कहां पर है लोग नहीं जानते हैं। மோசேயுடைய கண்களுக்கு ஜனங்கள் எங்க இருக்காங்க தெரியாது. मूसा की नजरों में लोग नहीं दिखाई देते हैं। இதுதான் மறைந்திருக்கிற அனுபவம். यही छुपा हुआ एक अनुभव है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப கர்த்தரோடு இருக்கிறது தான் மறைந்திருக்கிற அனுபவம். परमेश्वर के साथ रहना ही छुपा हुआ एक अनुभव है। 40 நாள் இருந்தார் பாருங்க. 40 दिन वो रहा। கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा हम सोच कर கொஞ்சம் கூட देखेंगे। வைஃப் நினைப்பு வரல, थोड़ा भी उसकी पत्नी की याद नहीं आई, பிள்ளைங்க நினைப்பு வரல, बच्चों का याद नहीं आया। 30 லட்சம் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தோமே, 30 लाख लोगों को हम मिस्र से ले आए, ஒருவர் நினைப்பு வரல. किसी का भी याद नहीं आया। ஒரே ஒரு எண்ணம் தான், एक ही केवल सोच था, கர்த்தரோடு இருக்கணும், मैं परमेश्वर के साथ हूं, கர்த்தருடைய சமூகத்துல मैं परमेश्वर के समूह में हूं। யாரெல்லாம் மறைந்திருக்க போறீங்க? कितने सारे लोग ऐसे छुपे हुए தேவ अनुभव में சமூகத்துல रहना மறைந்திருங்க. चाहते हैं। आप परमेश्वर के समूह में छुपे रहना है। 40 நாள் முடிந்தது. 40 साल पूरा हुआ। மோசே 40 கீழே दिन இறங்கி पूरा। வருகிறார். मूसा नीचे उतर कर आता है। 29ஆம் வசனம் சொல்லுகிறது, 29वां वचन कहता है மோசேனுடைய முகம் பிரகாசித்தது. मूसा का चेहरा प्रकाशमान होने लगा। हालेलुया। हालेलुया। தேவ சமூகத்துல மறைந்திருங்க. परमेश्वर के समूह में छुपे रहिए। மறைந்திருக்கிற உங்கள் முகம் பிரகாசமாய்விடும். छुपा हुआ चेहरा आपका प्रकाशमान रहेगा। हालेलुया, 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 हालेलुया। அப்ப என்ன இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்துல மறைந்திருப்பது. हम परमेश्वर के समूह में छुपे रहकर அதிகமான பெருக்கங்களை எதிர்பார்க்கீங்களா? हम बड़े बढ़ोतरी को अगर चाहते हैं அதிகமான क्या? மகிமை எதிர்பார்க்கீங்களா? एक बड़ा महिमा को हम बांट जोते हैं क्या? மகிமையை திரும்பி வரப்போனா கர்த்தர் சொல்லி இருக்கிறார்ல. परमेश्वर कहता है कि तेरे महिमा को मैं लौटाऊंगा करके। என்ன பண்ணணும் தெரியுமா? क्या करना है? மோசேயை போல एक मूसा के समान தேவ சமூகத்துல நாம் வந்திருப்போம். मैं परमेश्वर के समूह में मैं बैठ जाऊंगा। நான் உம்மோடு மாத்திரம் பேசிக்கொண்டே मैं இருப்பேன். केवल तुझसे ही बातें करते रहूंगा। हालेलुया, हालेलुया। யாரையும் எதிர்பார்க்க मैं மாட்டேன். किसी और को नहीं बांट जाऊंगा। அதிகமா தேவ சமூகத்துல காத்திருங்க. हम ज्यादा समय परमेश्वर के समूह में बांटेंगे। மறைந்திருங்க. हम छुपे रहेंगे। உங்களை மறைச்சு கொள்ளுங்க. अपने आप को छुपा लो। ஹalleluya. हालेलुया। யாருக்கும் வெளிப்படுத்தின அவசியம் இல்லை. हम किसी और को दिखाना है ऐसे இந்த जरूरी नहीं। வருடத்திலேயாவது ஒரு தீர்மானம் எடுங்க. इस साल में तो अब एक निर्णय लीजिए। அனாவசியமா யாரோடு சும்மா தேவையில்லாத தொடர்பு கொள்ள மாட்டேன். बिना कारण के मैं किसी और के साथ में संबंध में या बातें नहीं யாரோடு करने தேவையில்லாத वाला। பேச मैं மாட்டேன். बिना व्यर्थ के बातें नहीं சும்மா करूंगा। வெட்டியா சுத்த மாட்டேன். मैं ऐसे व्यर्थ का घुमा नहीं ஹalleluya. करूंगा। हालेलुया। ஒரு முடிவு எடுங்க. एक निर्णय लीजिए। இந்த வருடத்துல அதிகமாக ஆண்டவரோடு இருக்க मैं போறேன். ज्यादा समय परमेश्वर के साथ ஆண்டவரோடு बिताऊंगा। பேச போகிறேன். मैं परमेश्वर से बातें करूंगा। அப்படி இருந்து பாருங்க. वैसे रहकर देखिए। கர்த்தர் சொல்லுகிறேன். मैं सच्चाई के साथ तुम्हें कहता हूं। ஹalleluya. हालेलुया। அப்ப தேவ சமூகத்துல காத்திருக்கும் हम பொழுது परमेश्वर के समूह में जब बात வெறுமனே ஆவிக்குரிய மகிமையை மாத்திரம் கொடுப்பதல்ல. केवल आत्मिक आशीष ही हमें परमेश्वर नहीं கர்த்தர் देता। உலக பிரகாரமாக நம்முடைய குடும்பத்திற்கு என்ன தேவை அத்தனையும் கர்த்தர் கொடுப்பார். संसारिक रीति से हमारे परिवार के लिए जो कुछ भी जरूरत है परमेश्वर से पूरा करता है। ஹalleluya. हालेलुया। யாக்கோபுக்கு याकूब के लिए நிறைய ஆடு மாடுலாம் இருந்தது. कई सारे भेड़ बकरी थे। ஏன்னா क्यों जानते हैं? அவர்ட்ட நிறைய பிள்ளைகள் இருந்தது. क्योंकि उसके पास कई सारे बच्चे थे। 12 பிள்ளையை பெத்து வச்சிருக்காரு. उसने 12 बच्चों को पैदा அதனால किया। அவள ஆசீர்வாதம் வேணும். क्योंकि उतना आशीष जरूरत था। ஹalleluya. हालेलुया। அதேபோல நம்முடைய குடும்பத்திற்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அத்தனை ஆசீர்வாதம் கர்த்தர் उसी கொடுப்பார். तरह हमारे परिवार के लिए जो भी आशीष की जरूरत है वो परमेश्वर देता है। ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு. पहला हमें बांट जोना है। ஹalleluya. हालेलुया। இரண்டாவதாக दूसरा தேவ சமூகத்துல மறைந்திருங்க. परमेश्वर के समूह में छुपे रहना है। ஹalleluya. हालेलुया। மூன்றாவது பாருங்க, हम तीसरा देखते हैं கயிறுகளை நீளமாக்கி. अपने रस्सियों को तू बढ़ा। ஆனா அதுக்கு இடையில ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. उसके बीच में एक वचन कहा हुआ है, தடை செய்யாதே. तू उसे मत रोक। ஹalleluya. हालेलुया। தடை செய்யாதேன்னு சொல்லிட்டு तू रोक मत कहकर கர்த்தர் சொல்றார், परमेश्वर कहता है கயிறுகளை நீளமாக்கு. तू अपने धागे को रस्सी को இப்ப बढ़ा। இந்த கயிறு என்பது என்ன? ये रस्सी किसे बताता है? ஹalleluya. हालेलुया। இப்ப இந்த கயிறு ஏன் கட்டுவாங்க தெரியுமா? रस्सी किसलिए बांधते हैं? இந்த கூடாரத்தில் இருக்கிற ये तंबू में रहने அந்த वाले, மேல இருக்கிற துணியா இருக்கட்டும், ऊपर का पर्दा होने दो சைடுல இருக்கிற திரையா या இருக்கட்டும், चारों तरफ रहने वाले पर्दा இதை होने दो, எல்லாமே ये सब கட்டி வைத்திருப்பது தான் இந்த கயிறு. ये बांध कर रखा हुआ ही ये रस्सी का काम है। ஹalleluya. हालेलुया। இப்போ திரை விரிவாயிடுச்சு, अब पर्दे बढ़ गए, கூடாரமும் பெருசாச்சு, तंबू भी बढ़ गया। கயிறு நீளமாக்கலன்னா என்ன இருக்கும்? अगर रस्सी नहीं बढ़ाया जाएगा तो क्या होगा? பாதி கூடாரம் ஆடிட்டு இருந்திருக்கும். आधा तंबू तो हिलते रहेगा। ஹalleluya. हालेलुया। அப்படிதான் அப்ப இந்த கயிறு நீளமாக்கப்பட வேண்டும். वो धागा रस्सी जो है बढ़ाना जरूरी கயிறு है। என்பது நம்முடைய ஜெப வாழ்க்கையை वो குறிக்கிறது. रस्सी हमारे प्रार्थना के जीवन को बताता ஜெபத்தை है। இன்னும் நீளமாக்குங்க. हम अपने प्रार्थना को और लंबा करेंगे। ஹalleluya. हालेलुया। இன்னும் அதிகமாக செய்யுங்க. हम और अधिक रूप से करेंगे। எதை கேட்டாலும் ஜெபத்துல கேளுங்க. जो भी मांगो प्रार्थना में मांगिए। ஹalleluya. हालेलुया। வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. वचन ऐसी कहती நீங்கள் है, ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை आप பெற்றுக்கொள்வீர்கள். प्रार्थना में जो कुछ भी मांगते हो उसे पालोगे। அப்ப எதை கேட்டாலும் எதுல கேட்கணும்? हम जो भी
मांगे किसमें मांगना है? ஜெபத்துல தான் आप கேட்கணும். प्रार्थना में मांगना है। ஹalleluya. हालेलुया। எதுவா இருக்கட்டுங்க. वो कुछ भी हो, வேலைக்குரிய காரியமா இருக்கட்டும், आपके काम की कोई बात படிப்பின் हो, காரியமா पढ़ाई இருக்கட்டும், की बात हो, உங்களுடைய பண விஷயமா या आपके இருக்கட்டும், पैसे की कोई बात हो, ஆவிக்குரிய ஜீவ விஷயமா या இருக்கட்டும், आत्मिक जीवन की बात हो, ஊழியத்தின் காரியமா या सेवा இருக்கட்டும், के लेकर कोई बात எந்த हो, காரியமா இருந்தாலும் कोई भी बात हो, ஜெபத்துல கேட்க பழகுங்கள். प्रार्थना में मांगने के लिए प्रयास कीजिए। ஜெபத்திலே கேட்க பழகுங்க. उसका अनुभव को आप लाइए। குறைவுகள் வாழ்க்கையில வரலாம், आपके जीवन में कमी आएगी, ஜெபத்துல கேட்ட பழங்க. लेकिन प्रार्थना में उसे குறைவுகளை मांगने के கர்த்தர் अनुभव, நிறைவாக்குவார். सारे कमियों को परमेश्वर ஹalleluya. पूरा करेगा। அப்போ ஜெபத்தை நீளமாக்க வேண்டுமா? प्रार्थना को बढ़ाना है, ஹalleluya. ஹalleluya. அப்ப இன்னும் ஜெபத்தை அதிகமாய் கூட்டுங்க. प्रार्थना को और அப்படி बढ़ाइए। கூட்டும் பொழுது वैसे बढ़ाते के பாருங்க, समय- நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. प्रेरित दूसरा अध्याय में एक जानने वाले एक संभव है। 1 to 4 வரைக்கும் பார்க்கும் பொழுது 1 से 4 वचन तक அவர்கள் देखते हैं। 120 கூடி இருந்தார்கள். वहां पर 120 लोग वो इकट्ठा ஏன் हुए கூடி थे। இருந்தாங்க? वो किस लिए इकट्ठा 1ஆம் थे? அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது पहला अध्याय के 16 वचन देखते அவர்கள் हैं। ஜெபத்திலே वो தரித்திருந்தார்கள். सारे लोग प्रार्थना में बने रहे। இப்ப அந்த ஜெபத்துல தரித்திருக்கும் பொழுது प्रार्थना में बने रहने के என்ன समय நடந்தது? क्या बीता? அங்க இருக்கிற அத்தனை பேர் மீது அபிஷேகம் वहां வந்தது. पर रहने वाले सारे लोगों पर இது अभिषेक कराया। ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ये கொடுக்கிறது. आत्मिक आशीष को लिया था। ஹalleluya. அப்ப हालेलुया। ஜெபத்துல எவ்வளவு हम தரித்திருக்கிறீங்களோ, प्रार्थना में जितने बने रहते हैं, எவ்வளவு அதிகமாக ஜெபித்துக் கொண்டே जितना இருக்கிறீங்களோ, ज्यादा हम प्रार्थना करते हैं, அது வந்து वो உங்க வாழ்க்கையில अपने ஒரு जीवन புதிய में அபிஷேகத்தை வல்லமையும் एक கொடுக்கும். नए अभिषेक और सामर्थ को देता है। ஹalleluya. हालेलुया। நீங்க இப்போ ஒரு சின்ன டவுட் வரலாம் உங்களுக்கு. आप एक छोटे आपको एक डाउट आ இதுக்கு सकता है। முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, காத்திருக்கணும். पहला आपने कहा था बाट जोना है, தேவ சமூகத்துல हम மறைந்திருக்கணும். परमेश्वर के समूह में छुपे இப்ப रहना है। சொல்றீங்க ஜெபிக்கணும். आप कहते हो प्रार्थना करना ரெண்டுக்குள்ள है। டிஃபரண்ட் தெரியுமா? दोनों की भिन्नता क्या जानना ரெண்டுக்கு है? வித்தியாசம் இருக்கு. उस दोनों में भिन्नता है। அத முதல்ல புரிந்து கொள்ளணும். उससे पहले समझ लें, மறைந்திருப்பது என்பது छुपे रहना मतलब ஜெபிப்பது அல்ல. प्रार्थना करना नहीं। ஹalleluya. हालेलुया। ஜெபிப்பது ஒரு பாட்டு. प्रार्थना करना உங்களுக்கு एक என்ன अलग தேவையோ बात அதை है। கேட்பது அது. आप जो कुछ भी चाहिए वो मांगते हो, ஆனால் மறைந்திருப்பது என்ன தெரியுமா? लेकिन छुपे रहना किसे நான் बताता है? ஜெபித்தாலும் ஜெபிக்காட்டாலும், मैं प्रार्थना करूं या न करूं, நான் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும், भोजन करूं या न करूं, நான் நடந்தாலும் मैं படுத்தாலும் चलूं या सो, தேவனோடு இருக்கிற அனுபவம் தான் मैं மறைந்திருக்கிறது. परमेश्वर के साथ रहने वाला का अनुभव एक அந்த हमको छुपे அந்த रहना है। அனுபவம் வந்து वो अनुभव 24 hours இருக்கணும். 24 घंटा हमारे साथ वैसे अनुभव புரியுதா? रहना। அந்த மறைந்திருக்கிற அனுபவம் என்பது वो छुपे हुआ अनुभव உங்க வாழ்க்கையில ஒரு நாளின் 24 மணி நேரம் இருக்க வேண்டும். आपके एक दिन का 24 घंटे आपके साथ वैसे अनुभव में रहना है। ஜெப அனுபவம் என்பது एक प्रार्थना का अनुभव நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க போகிற நேரத்தை பொறுத்தது. आप परमेश्वर के लिए देने वाले समय के अनुसार। ஹalleluya. हालेलुया। அப்ப ஜெபத்துல நீங்க தரித்திருக்காங்க 10 நாள் கொடுத்தாங்க. आप प्रार्थना में जो बने रहना उन्होंने 10 दिन दिया था। 120 பேர் 10 நாள் கொடுத்தாங்க. 120 लोगों ने 10 दिन परमेश्वर के लिए ஹalleluya. प्रार्थना में बने रहे। 10 நாள் ஜெபத்துல கொடுத்தாங்க. 10 दिन प्रार्थना में बने रहे। வாழ்க்கை ஃபுல்லா ஆண்டவருடைய சமூகத்துல மறைந்திருந்தாங்க. जीवन भर परमेश्वर के समूह में वो छुपे रहे। புரியுதா? அதான் டிஃபரண்ட், வேற यही ஒண்ணுமே उसकी இல்ல. भिन्नता है। அதனுடைய வேறுபாடு அதுதான். इसकी भिन्नता यही 10 है। நாள் ஜெபத்துல தரித்திருந்தாங்க. 10 दिन प्रार्थना में बने रहे, சாகர வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய लेकिन மகிமையில மறைந்திருந்தாங்க. मरने तक परमेश्वर के समूह में छुपे रहते उसकी महिमा में। ஹalleluya. हालेलुया। அப்ப ஜெபத்துல தரித்திருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மகிமை हम பார்க்க முடியும். प्रार्थना में बांट जाएंगे, हमारे जीवन में एक नई महिमा உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை பார்க்க हमारे முடியும். जीवन में एक बढ़ोतरी को हम அது देखेंगे। ஆவிக்குரிய பெருக்கமா இருக்கலாம், உலக பெருக்கமா वो இருக்கலாம். आत्मिक बढ़ोतरी हो या संसार की बढ़ोतरी हो। ஹalleluya. हालेलुया। 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது पहला समूएल पहला अध्याय में हम देखते 10 हैं இருந்து 17 வரை 10 से लेकर हम அன்னாள் 17 तक அங்கு देखते हैं। ஜெபிக்கிறதை பார்க்க अन्ना முடியும். वहां पर प्रार्थना करते हुए हम देखते அவள் हैं। ஜெபிக்கிறாள், वो प्रार्थना करती கண்ணீர் है, விட்டு ஜெபிக்கிறாள். वो आंसू के साथ प्रार्थना करती है, அவளால வார்த்தை வரமாட்டேங்கிறது. उससे वचन नहीं आती है, ஆனாலும் ஜெபித்துக் लेकिन கொண்டிருக்கிறாள். फिर भी प्रार्थना करती है। ஆனால் அப்படி ஜெபிக்க ஜெபிக்க என்ன लेकिन நடந்தது? ऐसे प्रार्थना करते करते क्या होता है, அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்க उसके ஆரம்பிச்சது. एक बच्चे होती है। இது அவளுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, சரீரத்திற்குரிய ये ஆசீர்வாதம். आत्मिक आशीष नहीं, लेकिन शरीर का आशीष है। ஆனால் அந்த சரீரத்திற்குரிய ஆசீர்வாதத்தை ஆவிக்குரியதா அவள் மாற்றிக்கொண்டாள். लेकिन उस शरीर के आशीष को उसने आत्मिक आशीष में बदल दिया। ஹalleluya. हालेलुया। அப்ப ஜெபிக்கும் பொழுது प्रार्थना करने के समय ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய அபிஷேகம் கிடைக்கிறது. आत्मिक आशीष जो अभिषेक हमें தேவ मिलता है, மகிமையில பெருக हम முடியும். परमेश्वर की महिमा में தேவ बढ़ते हैं, அபிஷேகத்தில் வளர हम முடியும். परमेश्वर के अभिषेक में बढ़ते அதே हैं। வேளையில் उसी समय சரீர பிரகாரத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை हम கொடுக்கிறார். शारीरिक रूप से भी परमेश्वर में आशीष देता है। அங்கேயும் கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையை கொடுக்கிறார். वहां पे भी परमेश्वर में एक ஒரு आशीष உயர்வை देता கர்த்தர் है, கொடுக்கிறார். एक बढ़ोतरी को हमें देता அப்போ है। மூன்றாவது என்ன? ஜெபத்துல அதிகமாய் தரித்திருங்க. तीसरा, हम प्रार्थना में ज्यादा बढ़े रहना। ஹalleluya. हालेलुया। கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். आखिर में एक बता के நான்காவது समाप्त அங்க करना பார்க்கும் பொழுது चाहते हैं। हम चौथा एक देखते हैं, முளைகளை உறுதிப்படுத்த வேண்டும். हम अपने नींव को स्थिर करना है। அந்த முளைகள் என்பது அந்த கயிறையும் திரையும் வைத்து கட்டப்படுகிற ஒரு ஆணி. एक कोना जो है खिला है, जो दोनों को रस्सी और धागे அல்லது ஒரு फंदे को பெரிய बांधने கம்பு, वाला। ஒரு பெரிய கம்பு இருக்கும். एक लकड़ी होती है। ஹalleluya. இப்ப இது எவ்வளவு உறுதியா இருக்கிறதோ ये कितना स्थिर है, அப்படிதான் இந்த திரையும் இருக்க முடியும், இந்த கூடாரமும் இருக்க முடியும். वैसे स्थिर ये पर्दा और रस्सी ये पूरा बना रहेगा। तंबू ஆணி बना। ஆடிச்சுனா கூடாரமே ஆடிடும். अगर खिला हिलने लगेगा तो ये पूरा तंबू हिलने लगेगा। ஹalleluya. हालेलुया। இந்த முளை உறுதியா இல்ல அப்படினா अगर उसका खिला सही नहीं तो கூடாரமே காற்றடிக்க ஆரம்பிச்சிரும். ये तंबू पूरा हवे में झुमा இது लगेगा। நம்முடைய விசுவாச ஜீவியத்தை குறிக்கிறது. वो हमारे
विश्वास के जीवन को நீங்க बताता है। தேவனோட அமர்ந்துருங்க, हम परमेश्वर के साथ बने रहेंगे, எதிர்பாருங்க, हम बाट जोएंगे, ஜெபிங்க, हम प्रार्थना करेंगे। இவை எல்லாவற்றிலும் इस सब से बढ़कर விசுவாசம் இருக்க வேண்டும். हमारे लिए विश्वास रहना जरूरी எல்லாத்திலும் है। விசுவாசம் இருக்கணும். इस सारे चीजों में विश्वास रहना है। எதிர்பார்ப்புல விசுவாசம் இருக்கணும். बाट जोना में विश्वास होनी है। உங்களுடைய தேவனோடு காத்திருப்பற அந்த மறைந்திருக்கிறதுல விசுவாசம் हम இருக்கணும். परमेश्वर में छुपे रहने में विश्वास रहना உங்களுடைய है। ஜெபத்துல விசுவாசம் இருக்கணும். आपके प्रार्थना में विश्वास रहना ஏன் है। அப்படின்னா क्यों जानते हैं? இந்த மூன்றுமே ये तीनों चीजें இந்த ஆணியில இந்த முளை ஆணியில தான் கட்டி இருக்கப்பட ये வேண்டும். किले में नींव में ही बना रहता है। விசுவாசம் இல்லாமல் நீங்கள் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. विश्वास के बिना परमेश्वर से आप कुछ भी नहीं पा सकते அப்ப हैं। நீங்கள் வலபுறத்துல இடம் கொண்டு பெருகணும் அப்படின்னா, आप दाई और बाई तरफ जगत से फैलना மகிமையை है तो, திரும்பி வரன்னு பார்க்கணும் அப்படின்னா, महिमा को फिर से लौटाना है तो, உங்கள் இந்த அனுபவத்தில் ஜெபம் அதிகப்படியாக விசுவாசம் அதிகமாக கிரியை इस செய்கிறது. अनुभव में आपके प्रार्थना का विश्वास बढ़ना जरूरी है। அல்லேலூயா. हालेलुया। அதான் தானியேல்ல ஒரு காரியத்தை சொல்லி, தானியேல்ல ஒரு சம்பவம் இருக்கிறது. इसलिए दानियेल में एक बात है, उस संभव को बताना चाहता மூன்றாம் हूं। அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த ஒரு 3:17-18 பார்க்கும் பொழுது तीसरा अध्याय उसका 17-18 वचन में देखते हैं। சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து சொல்லுகிறார்கள். शाद्रक मेशक आबेदनेगो के बारे में அக்னி बताया गया சூளையில है। என்னை தூக்கி போடுங்க, अग्नि के भट्टी में मुझे उठाकर डालो। பிரச்சனையே இல்ல. उसके लिए कोई समस्या எங்கள் नहीं। தேவன் அக்னியின் சூளையிலிருந்து இந்த ராஜாவின் கைக்கு என்னை தப்புவிக்க வல்லவர். हमारा परमेश्वर अग्नि के भट्टी से उस राजा के हाथ से हमें बचाने के लिए महान है। அப்படி விசுவாசத்தை பாருங்க. उसका विश्वास देखिए। ராஜாவின் கைக்கும் தப்பிப்பார், அக்னி சூளைக்கும் தப்புவிப்பார். राजा के हाथ से भी बचाएगा और अग्नि के भट्टी से भी அப்படியே बचाएगा। அவர்கள் விசுவாசித்தபடியே வெளியே வந்தார்கள். वैसे उन्होंने जैसे विश्वास कैसे से बाहर आए। தானியேல் 3 அதிகாரம் 26-27 பார்க்கும் பொழுது दानियेल तीसरा अध्याय उसका 26 और 27 वचन में அவர்கள் देखते அப்படியே हैं। வெளியே वो வந்தார்கள். वैसे ही वो बाहर निकल தானியேல் गया। 6ஆம் அதிகாரத்தில் दानियेल 6वां अध्याय 20 22 வரைக்கும் பார்க்கும் பொழுது 20 से 22 तक देखते हैं। சிங்கத்தின் குகையிலிருந்து தானியேல் வெளியே வருகிறார். सिंह के गुफे से दानियेल बाहर आते हैं। அவரும் சொல்லுகிறார், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? वो भी कहता है कि तुझे बचाने के लिए तेरा परमेश्वर तेरे लिए महान था क्या? ஆமார்ந்தவரே இருந்தார். हाँ, मेरा परमेश्वर அவருக்குள்ள महान ஒரு था। விசுவாசம் இருந்தது. उसके अंदर भी वो विश्वास இங்க था। இரண்டில் வெளிப்பட்டது என்ன? ये दोनों जगह में क्या प्रकट हुआ? உலக பிரகாரமா ஏதாவது நடந்துச்சா? संसारिक रूप से कुछ बीता, உலக பிரகாரம் அதிசயம் நடந்துச்சா? संसारिक रूप से कुछ आश्चर्य काम हुए। வெளியிருந்து பார்க்கிறவர்களுக்கு அதிசயமா இருந்திருக்கும். बाहर से देखने वाले लोग के लिए एक अचंभ बात हुई ஆனால் रहेगी। உள்ளே ஒரு ஆவிக்குரிய வல்லமை வெளிப்பட்டது. लेकिन अंदर एक आत्मिक अनुभव, एक अंदर आश्चर्य बना। அந்த அக்னிக்கு மேலாக இன்னொரு அக்னி அங்க உள்ளே வெளிப்பட்டது. उस अग्नि से बढ़कर एक अग्नि वहां पर प्रकट அந்த हुआ। சிங்கத்தின் வாயை கட்டுகிற ஒரு வல்லமை அங்க वो வெளிப்பட்டது. सिंह के मुंह को बांधने वाला एक सामर्थ वहां पर प्रकट அப்ப हुआ। நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது हम विश्वास के साथ जब बाट जोते हैं, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். आत्मिक आशीष ना परमेश्वर के वचन वहां पर सामर्थ के साथ क्रिया करता அது है। எந்த இடத்துல இருந்தாலும் சரி, वो कोई भी जगह क्यों ना நீங்க हो, சிங்க குகையில இருங்க அல்லது அக்னி சூளையில இருங்க, आज सिंह के गुफे में हो या अग्नि के भट्टी में हो, நீங்க தண்ணீரை நடந்து போங்க இல்ல அக்னியை கடந்து आप போங்க, पानी में चलकर जाइए, अग्नि को पार कीजिए। விசுவாசத்தோடு இருங்க. हम विश्वास के साथ जब रहेंगे, ஆவிக்குரிய வல்லமை அங்கு செயல்பட்டு கொண்டே இருக்கும். आत्मिक सामर्थ की क्रिया वहां पर क्रिया करती है। அல்லேலூயா, हालेलूया, அல்லேலூயா. हालेलूया। அத நம்ம முதல்ல பார்த்தபடி இந்த மத்தேயு 6 அதிகாரத்துல பார்க்கும்போது वही हम पहले जैसे देखे थे मत्ती 9 6वां अध्याय, அதிகாரத்துல பார்க்கும் பொழுது हम 9वां अध्याय में जैसे அங்க देखे थे 28 ல இருந்து 30 வரைக்கும் 28 से लेके 30 तक हमने கர்த்தர் அந்த देखा था। குருடனை பார்த்து கேட்கிறார், परमेश्वर उस अंधे को देखकर இதை पूछा செய்ய है, எனக்கு வல்லமை இருக்குதா? इसे करने के लिए मुझे सामर्थ्य है, அந்த विश्वास வல்லமை करता இருக்கு, है। என்கிட்ட வல்லமை இருக்குன்னு நினைக்கியா? मेरे पास सामर्थ्य है, तू विश्वास करता है क्या? இருக்கு. हाँ है। அது அப்போ உன் கண்ணு திறக்கப்படட்டும். तो फिर तेरे आंखें खुल இங்கு जाने दे। சரீரத்துல ஒரு வல்லமை यहाँ पर பாய்கிறது. शरीर में रूप में भी एक सामर्थ्य को देखते हैं। हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया। அப்போ நாம் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது हम जब विश्वास के साथ रहते ஆவிக்குரிய हैं, வல்லமையும் கிடைக்கிறது, आत्मिक सामर्थ्य को भी हम पाते हैं, சரீரத்திலும் வல்லமை हम கிடைக்கிறது. शारीरिक रूप से भी सामर्थ्य को அப்ப पाते हैं। இந்த நான்கிலும் நாம் சரியாக இருந்தால் इस चारों बातों में जब हम सही रहेंगे, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கலாம். परमेश्वर दिए हुए प्रतिज्ञा को हम हासिल कर நம்முடைய सकते हैं। வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை பார்க்க हमारे முடியும். जीवन में एक बढ़ोतरी को हम देख सकते हैं। எதிர்பாருங்க, हम बाट जोएंगे, தேவனோடு மறைந்திருங்க, हम परमेश्वर के साथ छुपे रहेंगे, ஜெபிங்க, प्रार्थना करेंगे, விசுவாசிங்க. विश्वास करेंगे। அதான் இந்த ரெண்டு காரியத்திற்கும், इन दोनों बातों के அதே लिए போல ஜெபத்திற்கும் விசுவாசத்துக்கும் இடையில கர்த்தர் சொல்லிட்டாரு, उसे प्रार्थना और विश्वास के बीच में परमेश्वर ने कह दिया, தடை செய்யாதே. तो उसे मत रोक। எதை தடை செய்யாதீங்க? इसे मत रोक, ஜெபத்தையும் விசுவாசத்தையும் தடை செஞ்சிராதீங்க. प्रार्थना और विश्वास को मत रोक। நாங்க இந்த வருஷத்துல நிறைய ஜெபிச்சோம், போன வருஷத்துல. इस गए साल में हमने बहुत प्रार्थना कर लिया है। ஜெபத்தை விட்டுறாதீங்க, हम प्रार्थना को नहीं தடை छोड़ना செஞ்சிராதீங்க. है। उसे मत रोकना। ஹல்லேலூயா. हालेलुया। தடை செய்யாதேன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் கயிறை நீளமாக்கு. रोको मत कह करो, कहता कि रस्सी को बढ़ाओ। இந்த வருஷமும் ஜெபிப்போம், इस साल भी प्रार्थना करेंगे, விசுவாசிப்போம், विश्वास करेंगे, எதிர்பார்ப்போம், हम बाट जोएंगे, நிச்சயமாக தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருப்போம், निश्चय परमेश्वर के समूह में ज्यादा हम बाट जोएंगे, மறைந்து இருப்போம். हम छुपे रहेंगे, கர்த்தர் நம்மை பெருகச் செய்வார். परमेश्वर हमें बढ़ाएगा। அந்த பெருக்கம் வரும் பொழுது वो बढ़ोतरी आने के बाद கர்த்தருடைய மகிமை தானாகவே வருகிறது. परमेश्वर की महिमा अपने आप आती है। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் இஸ்ரவேலின் மகிமை கர்த்தர் திரும்பி வரப்பன்னு சொன்னபடியே इसे परमेश्वर जैसे कहा, इजराइल की महिमा को मैं நம்முடைய लौटाऊंगा कहा था। தரிசனங்களை விரிவாக்குவோம், मैं हम दर्शन को बढ़ाएंगे, நம்முடைய ஜெபத்தை பெருக்குவோம், हमारे प्रार्थना को बढ़ाएंगे, விசுவாசத்தை பெருக்குவோம், हम विश्वास को தேவ बढ़ाएंगे, சமூகத்தில் அதிகமாய் மறைந்திருப்போம். परमेश्वर के समूह में और अधिक रूप से हम बाट जोएंगे, நிச்சயமாக நாம் छुपे रहेंगे। பெருகுவோம்,
निश्चय हम बढ़ेंगे, தேவ மகிமையும் பார்க்க हम முடியும். परमेश्वर की महिमा को देखेंगे। விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते हैं? हालेलुया। हालेलुया। இசை நாம் எல்லாம் எழும்பி நின்று आइए हम सब खड़े होकर ஒப்பு கொடுக்க போகிறோம். हम परमेश्वर को सौंपने वाले हैं। ஸ்தோத்திரம். ஜீசஸ் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 நாம் கேட்ட வசனத்தின்படி हमने सुना वचन के अनुसार, அப்பா पिता, நாங்கள் வலப்புறத்திலும் हम दाएं और இடப்புறத்திலும் बाएं और இடம் கொண்டு பெருகணும்பா. हम भरकर हमें बढ़ना है। அதுக்கு எல்லாரும் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருங்க. आज उसके लिए सारे लोग मग्न के साथ வாழ்க்கையில रहिए। பெருக்கமே இல்லைன்னு நினைக்கிற மலடியை போல இருக்கிறீங்களா? हमारे जीवन में एक बढ़ोतरी नहीं है ऐसे सोचने वाले एक बात के समान हो गया। பெருக்கமே இல்லைங்கிற கர்ப்ப வேதனை படாத ஸ்திரீயை போல एक இருக்கிறீங்களா? बढ़ोतरी नहीं है सोचने वाले गर्भ वेदना के बिना एक स्त्री के समान என் है வாழ்க்கையில क्या? பெருக்க எப்படிப்பா வரும்? நான் தான் வாழ்க்கையே படலைங்க தனித்த ஸ்திரீயை போல இருக்கிறீங்களா? मेरे जीवन में कैसे बढ़ोतरी होगी? एक अकेलापन स्त्री के साथ आप समान அப்படிப்பட்ட रहेंगे क्या? கிளைக்கு தான் கத்த சொல்லுகிறார். ऐसे लोगों को देखकर परमेश्वर कहता है கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குங்க. तो अपने तंबू के जगह को बढ़ा। எதிர்பார்ப்பான்றத வைங்க. हम परमेश्वर के साथ बांट இன்னும் जाएंगे। தேவ சமூகத்துல மறைந்திருங்க. हम परमेश्वर के समूह में और छुपे தடை रहेंगे। செய்யாமல் ஜெபிங்க. हम रुके बिना, हम रुका இன்னும் அதிகமா விசுவாசிங்க. और ज्यादा हम विश्वास करेंगे। கர்த்தர் உங்களை பெருக செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमें निश्चय बढ़ाने के लिए நிச்சயமாக महान நாம் है। பெருகுவோம். निश्चय हम बढ़ेंगे। நம்முடைய ஊழியம் பெருகும். हमारी सेवा நம்முடைய बढ़ेगी। சபை விரிவடையும். हमारा कलीसिया கர்த்தர் बढ़ेगा। அதை செய்வார் என்று நம்பிக்கையோடு கரந்தடி ஸ்தோத்திரிக்கலாமா? परमेश्वर ऐसे करेगा, इस विश्वास के ताली बजाएंगे। ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. ஏமேன் நீமா ரதுனமா ஷகரியலகரபா. அந்த மகிமை இப்பொழுதே இறங்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பை அதிகமாக்குங்கப்பா. हमारे जीवन में बात தரிசனத்தை அதிகமாக்குங்க. दर्शन को बढ़ा। இன்னும் தேவ சமூகத்துல மறைந்திருப்பே. और परमेश्वर के समूह में छुपे இன்னும் रहूंगा। மறைந்திருப்பே. और छुपे रहूंगा। தேவனோடு வாழுவே. परमेश्वर के साथ जीऊंगा। தேவனோடே இருப்பேன்பா. मैं तेरे साथ रहूंगा நான் அதிகமாக ஜெபிப்பேன். और अधिक प्रार्थना நான் அதிகமாக करूंगा। விசுவாசிப்பேன். और अधिक विश्वास करूंगा। நானும் வலப்புறத்தில் இடகுலத்தில் இடம் கொண்டு பெருக मैं வேண்டும். भी दाएं तरफ बाईं तरफ और இங்க இருக்கிற बढ़ूंगा। ஒவ்வொருவரும் பெருக வேண்டும். ऐसे हर एक लोग बढ़ेंगे। ஒவ்வொருடைய குடும்பமும் பெருக வேண்டும்பா. हर एक का परिवार बढ़ना है। ஒவ்வொருடைய பிள்ளைகளும் பெருகட்டும்பா. हर एक के बच्चे बढ़ेंगे। தேவ மகிமையை பார்ப்பார்களாக. परमेश्वर की महिमा को தேவ देखने दे। மகிமையை பார்ப்பார்களாக. परमेश्वर की महिमा को ஓ देखने दे। ரகதினமா ஷகரியலகரகதனமோ சியாந்து நகரபா. நன்றி நன்றி.